இறையியல் மூலமாக பிசாசை குறித்து அறிந்து கொள்கிற ஒரு பகுதியை நாம் ஆரம்பித்தோம். எதற்கு இதை ஆரம்பித்தோம் என்று சொன்னால், சில வேளை நம்முடைய அனுபவ ரீதியாக பிசாசை குறித்து வர்ணிப்பது உண்டு. எப்படி அனுபவ ரீதியாக பிசாசை குறித்து வர்ணிப்பது உண்டு. ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே பிசாசை குறித்து வெளிப்படுத்தப்பட்ட புஸ்தகம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொல்லி என்ன பண்ணுகிறோம், பார்க்க இருக்கிறோம். த ஸ்பெஷல் ரெவலேஷன் என்று சொல்லுகிறோம். தெர் இஸ் எ ஜென்ரல் ரெவலேஷன். இதெல்லாம் தியாலஜிக்கல் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரெவலேஷன். தேவன் தன்னை உலகம் முழுவதும் பிரஸ்தாபப்படுத்தியிருக்கிறார். வானங்கள் அவருடைய மகிமை என்ன பண்ணுகிறது, காண்பிக்கிறதுன்னு சொல்லுது. அப்படி என்றால் தட்ஸ் கால் ஜென்ரல் ரெவலேஷன். இது எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. ஸ்பெஷல் ரெவலேஷன் இஸ் த ஸ்கிரிப்சர் தட் காட் ஹஸ் given unto us. வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு சிறந்த வெளிப்பாடாக நாம் பார்க்கிறோம். இந்த வெளிப்பாட்டின் அடிப்படையிலே வேதத்தில் பிசாசை குறித்தும் இல்லாவிட்டால் தேவனை எதிர்க்கிற சக்திகளை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்று, வேதம் இதை நிச்சயமாக நிரூபிக்கிறது. தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய கிரியைகளுக்கு விரோதமாகவும் விசேஷமாக தேவனுடைய படைப்புக்கு விரோதமாக ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணுகிற காஸ்மிக் ரிபெலியன் கிரீச்சர் ஒன்று இருக்குது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த பிரபஞ்சத்தை எதிர்க்கக்கூடிய, தேவனுடைய வல்லமைகளை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆவி, இல்லாவிட்டால் ஒரு தன்மை, இல்லாவிட்டால் நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு எதிர்மறையான சக்தி என்று கூட சொல்லலாம். பாருங்க, தேவ தூதர்களை சார்ந்த ஒரு சக்தி என்று கூட சொல்லலாம். த காஸ்மிக் ரிபெலியஸ் கிரியேச்சர் என்று சொல்கிறோம். இதன் அடிப்படையிலே வேதம் அநேக காரியங்களை நமக்கு நிரூபிக்கிறதா இருக்குது. நாம் ஒன்றுக்கு மேற்பட்ட அநேக வசனங்களை படித்து வருகிறோம். இதற்கு இன்னும் ஆதாரமாக நீங்கள் நிறைய படிக்க வேண்டும் என்று சொன்னால் போன சீடியை வாங்கி என்ன பண்ணணும், கொஞ்சம் படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். இன்றைக்கு நாம் பார்க்க போவது என்னவென்றால், எப்படி தேவன் படைத்த இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இப்படி ஒரு அசுத்தமான கிரியைகள் உண்டாக்க முடியும் என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இஃப் காட் இஸ் so good and his creations are so good, how come there can be an evil? இது ஒரு முக்கியமான கேள்வி. பாருங்க, அதை இறையியல்வாதியாக என்ன சொல்லுகிறோம், த ஆரிஜின் ஆஃப் ஈவில் என்று சொல்லுகிறோம். தீமை ஆரம்பிக்கப்பட்ட விதம், இல்லாவிட்டால் த ஆரிஜின் ஆஃப் டீமன்ஸ் ஆர் ஆரிஜின் ஆஃப் டெவில். இப்படி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் பூமியில் உருவாக்கப்பட முடியும் என்பதை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், த காஸ்மிக் ரிபெலியன். அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சத்தை கலங்கப்படுத்தினவன், இல்லாட்ட தேவனுக்கு எதிராக போராடினவன் என்று சொல்லலாம். த காஸ்மிக் ரிபெலியன். இந்த காஸ்மிக் ரிபெலியன் என்று சொன்ன அந்த வார்த்தை எதிர்ப்பு என்று சொல்லலாம், கலக்கம் என்று சொல்லலாம். கலங்கத்தை உண்டு பண்ணினவன் அப்படின்னு சொன்னால், சில வேளை நம்ம இந்த உலகத்தில் இருக்க சில ராஜ்யத்துக்கு விரோதமாக ஜனங்கள்லாம் எழும்பி கிளர்ச்சிகளை உண்டு பண்ணுறாங்க. பாருங்கள், கிளர்ச்சிகள், எதிர் நிகழ்ச்சிகள் என்று சொல்லி காஸ்மிக், இதுக்கு பேர் தான் ரிபெலியன் என்று சொல்கிறோம். அப்போ வானமண்டலத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு கிளர்ச்சி உண்டானது, எதிர்ப்பு உண்டானது. இதன் அடிப்படையில் தான் நாம் இந்த பிசாசை குறித்தோ இல்லாவிட்டால் தீமைகளை குறித்தோ அறிந்து கொள்வது சரியான விஷயமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், ஒரு கேள்வியில் நம்ம எப்பயுமே நிலைவரமாக இருக்கிறோம். தேவன் நல்லவர், அவர் தீமையை என்ன பண்ணுவது கிடையாது, உருவாக்குவது கிடையாது. காட் இஸ் குட் அண்ட் ஃப்ரம் ஹிம் நோ ஈவில் ப்ரொசீட்ஸ். தேவன் நன்மை செய்கிறவராகவும் உச்சமராகவும் இருக்கிறதுனால அவரே பிசாசை உருவாக்கினார் என்று சொன்னால் நிச்சயமாகவே அது கிடையாது. தேவன் அதை உருவாக்கவில்லை. காட் டிட் நாட் கிரியேட் சேட்டன் ஆஸ் an evil being. இப்போ இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். தேவனை எதிர்க்கிற பிசாசு என்று சொல்லலாம், இல்லாவிட்டால் பிசாசை வர்ணிக்கக்கூடிய அந்த சர்ப்பத்தை குறித்து சொல்லலாம், இல்லாவிட்டால் அதுக்கு மேலே நம்ம சில காரியங்களை படித்தோம். பாருங்கள், தேவனை எதிர்க்கக்கூடிய இந்த ட்விஸ்டட் சர்பன்ஸ் என்று சொல்லி பிணைக்கப்பட்ட சர்ப்பம் லிவியத்தான் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள், பெகமோத், இல்லாவிட்டால் யாம், இப்படிப்பட்ட இந்த கற்பனைக்குரிய சில மிருகங்களை வைத்து தேவன் எதிராளிகளையும் எதிர் வல்லமைகளையும் நிரூபித்து கொண்டிருக்கிறாரே, இவைகளை எல்லாம் தேவன் உருவாக்கவில்லை. அதுதான் நம்மளுடைய பேசிக் ஐடியா. பாருங்கள், தேவன் உலகத்தையும் உருவாக்கிட்டு பிசாசையும் உருவாக்கி இருந்தார் என்றால் அது சரியான நிலையிலே தேவனை நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு கடந்து சென்று விடுவோம். வேதம் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறது, the origin of demons is not God. இந்த பிசாசையும் பிசாசுடைய ஆரம்பமும் தேவன் காரணம் கிடையாது. அப்போ யார் காரணம் என்று கண்டுபிடிக்கும் பொழுது தட் செல்ஃப் டிக்ளரேஷன் என்று சொல்லுகிறோம். அப்படின்னு சொன்னால் தானாகவே உருவானது, இல்லாவிட்டால் இட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் பை இட்ஸ் ஓன் பவர். அப்படின்னு சொன்னால் அவைகள் தானாகவே உருவாக்கப்பட்டது என்று சொல்கிறோம். செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்கிறோம், இல்லாவிட்டால் செல்ஃப் கிரியேஷன் என்று சொல்லலாம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு என்று சொன்னால், தேவன் பிசாசை படைத்தார் என்று அநேக மதங்கள் போதித்து கொண்டிருக்குது. விசேஷமாக நன்மையும் தீமையும் பரமனிடத்தில் தான் வருகிறது என்று சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க. பாருங்க, அப்போ தீமையும் கடவுள் தான் உருவாக்கினார் என்ற ஒரு பகுதிக்கு வரும் பொழுது தேவன் எப்படி நல்லவராய் இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி நமக்கு பெரிய பெரிய அச்சுறுத்தலாய் மாறிவிடுகிறது.
இப்போ தேவனே தீமையை உருவாக்கிட்டு அவர் பூமிக்கு வரும் பொழுது நான் பிசாசையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அழிக்க வந்தேன் என்று சொல்லுகிற அந்த வசனம் கூட நிரூபணம் இல்லாமல் என்ன பண்ணுகிறது, அது ஒரு தாழ்வான நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. The argument doesn't stand. நீங்கள் ஒரு கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணணும்னா, கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் வாதத்தை கிளப்ப வேண்டும் என்று சொன்னால், நீங்களே குற்றம் செய்துட்டு அப்புறம் நீங்களே நிரபராதி என்று போராடுவது என்ன இருக்காது, நலமானதாக இருக்காது. அதே போல் வேதத்தில் பார்க்கும் பொழுது இந்த பிசாசுடைய காரியங்களும் அவனுடைய ராஜ்யத்தையும் அழிக்க வந்துட்டேன்னு இயேசு சொன்ன பிறகு அவரே அதை உருவாக்குவார் என்று சொன்னால் அவைகள் நிலையற்ற தன்மைக்கு என்ன பண்ணுகிறது, மாறிவிடுகிறது. அப்போ தேவன் பூமியை உருவாக்கும் பொழுது சரியானபடி உருவாக்கினார், நேர்த்தியானபடி உருவாக்கினார். ஆனால் அதில் நடந்த ஒன்று என்னவென்றால், தீமை தானாக உருவாக்கி கொண்டது. தீமை என்ன பண்ணுது, தானாக உருவாக்கி கொண்டது. இட் கேம் டு a self existence by self creation என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு இதை தான் குறித்து நம்ம கொஞ்சம் அதிகமாக ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அநேக வசனங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். அவன் குட் creatures became bad in the cosmic rebellion. அவன் நல்ல படைக்கப்பட்ட நல்ல தன்மையுள்ள காரியங்கள் என்று சொல்லப்படும் பொழுது கிரீச்சர்ஸ் என்று படைப்பு, தேவன் படைத்த நல்ல தன்மை உள்ளவைகள் இந்த கிளர்ச்சியின் மூலமாக, தேவனை எதிர்க்கிறதன் மூலமாக அவைகள் தீமையாக மாறினது. இட்ஸ் a cosmic rebellion. இவைகள் தேவனை எதிர்த்ததினால் இப்படி ஆனதே ஒழிய தேவன் இதை உருவாக்கும் பொழுது என்ன பண்ணவில்லை, இப்படியாக உருவாக்கவில்லை. that continues to have devastating effects on all creation. இப்படி தேவனுக்கு விரோதமாகவும் அவருக்கு விரோதமாகவும் கிளம்பினவர்கள், எழுச்சியாளர்களாய் எழும்பினவர்கள், தேவனுக்கு எதிர் நிகழ்வுகளை செய்தவர்கள், இப்பொழுது அவர்கள் மட்டும் எதிராளிகளாக இல்லை, தேவன் படைத்த எல்லாவற்றுக்கும் எதிராளிகளாக என்ன பண்ணுறாங்க, அவங்க மாறிவிடுகிறார்கள். அதனால் அநேக தீமைகள் உருவாக்கப்படுகிறது. இங்குதான் தீமைகள் உருவானது என்று பார்க்கிறோம். தேவன் படைக்கும் பொழுது எல்லாவற்றையும் சரியாய் படைத்தார். ஏன்னா அவர் சகல ஞானி, சகல உத்தமத்தை உடையவர். அப்படி என்று சொன்னால் அவர் இடத்துல எந்த பிசங்கும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அப்படி என்று சொன்னால் எல்லாவற்றையும் சரியாக படைத்தவர். ஒரு நல்ல படைப்பானது தன்னுடைய தவறான முறைமையினாலே, இல்லாவிட்டால் தீர்மானங்களினாலே, தவறான வழிகளினாலே அவைகள் கெட்டவைகளாய் மாறினது ஒழிய தேவன் அதை என்ன பண்ணவில்லை, ஒரு காலம் உருவாக்கவில்லை. God's enemies are mankind's enemies in general. ஏன் தீமைகளை நாம் இந்த உலகத்தில் ஃபிசிக்கலாக நம்ம நிறைய பார்க்கிறோம் என்று சொன்னால், அவன் தேவனுக்கு விரோதமாக இருந்ததுனால தேவனுடைய படைப்புக்கும் அவன் என்ன பண்ணுகிறான், விரோதமானவனாக இருக்கிறான். OT hints invisible, evil, supernatural, created cosmic beings are fallen angelic creatures. இந்த பழைய ஏற்பாடு நமக்கு மறைமுகமாகவும், அப்படி என்றால் காண முடியாத, வல்லமையுள்ளதும் தீமையானதும் படைப்பிக்கப்பட்ட ஒரு தூதனின் தன்மை கொண்டவன், அவன் இருந்த நிலைமையில் இருந்து விழுந்தான் என்று சொல்லி என்னப்படுது நமக்கு அதிகமாக காண்பிக்கிறது. இப்போ தேவ தூதர்களை தேவன் தண்டித்தார் என்று சொல்லி ஒரு சில இடங்களிலே நாம் வேதத்தை பார்க்கிறோம். 2 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று யோபு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை, தம்முடைய தூதரின் மேலும் புத்தியீனத்தை சுமத்துகிறாரே. ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, if he charges his angel with error. அவர் தேவ தூதர்கள் மீது தவறை என்ன பண்ணுகிறார், ஏற்றுகிறவராக இருக்கிறார். if the angels have done something wrong, he conclude it as wrong. கரெக்டா? he conclude it as wrong. இன்னொரு வசனத்துக்கு கடந்து சொல்லுவோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 21வது வசனம். காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். ஆமா, உன்னதமான சேனைகளை பூமியிலே என்ன பண்ணார், தேவன் விசாரிக்கிறார் என்று சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் பார்ப்போம் என்றால் இன்னும் கொடுக்கும், it shall come to pass in the day the Lord will punish on high the host of exalted one. உயர்த்தப்பட்ட ஒருவனை தேவன் நிதானத்துக்குள்ளாக நியாய தீர்ப்புகளாய் கொண்டு வருவார் என்று சொல்லி வசனம் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது. அதான் ஓல்ட் டெஸ்டமென்ட் ஹிண்ட்ஸ் என்று சொல்லுகிறோம். இப்போ பாருங்க, there is no direct revelation of what has happened. எப்படி இவைகள் உருவாக்கப்பட்டது, எப்படி இவைகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டது என்று சொல்லி நீங்கள் கரெக்டான படத்தை காமிங்க என்று சொன்னால், அது தேவன் இந்த வேத புத்தகத்தை எழுதினது பிசாசு எப்படி இருக்கான்னு சொல்லி எழுதுறதுக்கு நோக்கம் கிடையாது. பாருங்கள், ஹல்லேலூயா. இதில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கு தேவன் தம்முடைய பரிசுத்தாவியை கொண்டு என்ன பண்ணியிருக்கிறார், ஒவ்வொரு இடங்களில் எழுதியிருக்கிறார். அதை வைத்து நாம் ஒரு பிரமாணங்களை, ஒரு படத்தை நாம் வரைகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ தேவ தூதர்களை தேவன் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். இன்னொன்று சொல்கிறாரு, நான் அவனை வந்து த ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், அந்த தேவதூதன் கூட்டத்தில் தலைவனை நான் என்ன பண்ணுவோம், ஒரு நாள் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், தேவன் சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால் தேவதூதர்களை உருவாக்குறார்.
அதுல ஒரு கூட்டத்தை தேவன் என்ன பண்ணுகிறார்? நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். இங்குதான் நம்முடைய படிப்பை ஆரம்பிக்க வேண்டும். என்று சொன்னால், படைக்கப்பட்ட பொழுது நல்ல தேவதூதன், படைக்கப்பட்ட பொழுது என்னது? ஒரு நல்ல தேவதூதன். ஆனால் அவன் எப்பொழுது தவறு செய்கிறானோ அப்பொழுது அந்த தண்டனையை செய்கிறவராய் நம் வசனம் காண்பிக்கிறதா இருக்கிறது. அவன் இட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் கம்மிங் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அன் ஏஞ்சலிக் பீயிங். ஒரு தேவதூதர்களை தன்மையை கொண்ட ஜீவராசிகள் தேவன் நியாயம் தீர்க்கிறார் என்பது வேதத்தில் எடுத்து காட்டப்பட்டவைகளாக நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப தேவன் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர், படைப்பிலே சரியானவர். அப்ப இது எப்படி நடந்துச்சுன்னா, முதல்ல என்னன்னா, தேவன் படைக்கும் பொழுது சரியாக தான் என்ன பண்றார்? எல்லாத்தையும் படைக்கிறார் என்று நாம் முதலாவது கண்டுகொள்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ இந்த பிசாசுக்கு வேதத்தில் ஒரு பேர் ஒன்று சூட்டப்படுகிறது. அவன் பேர் லூசிஃபர் என்று என்ன பண்ணுகிறோம்? சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில விட வெட்டப்பட்டாயே. ஆமா. இப்ப இங்க பாருங்க, ஓ லூசிஃபர் என்று சொல்லப்படுவது, அவன் ஆங்கிலத்திலே ஓ லூசிஃபர் என்று சொல்லப்படுகிறது ஒரு வெளிச்சமாக தான் என்ன பண்ணுது? வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஓ லூசிஃபர் என்று சொல்லப்படுவதுக்கு அவன் என்னது? த ஷைனிங் ஒன் என்று என்ன பண்ணுகிறோம்? சொல்லுகிறோம். இவன் படைக்கப்பட்ட பொழுது என்ன பண்ணுகிறான்? ரொம்ப கரெக்டா இருக்கிறான். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 28வது அதிகாரம், எசேக்கியேல் 28:12. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். இப்ப இந்த வசனங்களை படிப்பதுக்கு நிறைய பின்னணி இருக்குது. அதை வரும் காலங்களில் படிப்போம். ஆனால் எதுக்காக நான் இப்போ இதை படிக்கிறேன்னா, லூசிஃபர் வர் பெர்ஃபெக்ஷன் இன் பியூட்டி அண்ட் விஸ்டம். தேவன் இந்த ஆவிக்குரிய ஜீவராசியாகிய தேவதூதனை படைக்கும் பொழுது அவன் சகலத்திலும் பூரணப்பட்டவனா என்ன பண்ணப்படுது? வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அப்ப பூரணப்பட்ட ஒரு மனிதன் தான் என்ன பண்ணுகிறான்? விழுந்த நிலைமைக்கு மாறிவிடுகிறான். விழுந்த நிலைமைக்கு அவன் மாறிவிடுகிறான். அதனால தேவன் எதையுமே உருவாக்கவில்லை. தேவன் படைக்கும் பொழுது நன்மையாக படைக்கிறார், சரியானதாய் படைக்கிறார், தெளிவுள்ளதாயும் அர்த்தம் உள்ளதாயும் அதை படைக்கும் பொழுது பூரணம் உள்ளதாய் படைக்கிறார். ஆனால் படைத்தவன் தான் என்ன பண்ணுகிறான்? அவன் தவறி விழுகிறவனாய் காணப்படுகிறோம். அதனால தான் God is not the originator, or God didn't origin the Satan. எதிராளியையோ இல்லாட்டியோ பிசாசையோ லூசிஃபரையோ தேவன் உருவாக்கவில்லை. தேவன் படைக்கும் பொழுது என்ன பண்ணுகிறோம்? சரியான நிலைமையிலே சரியான விதங்களிலே தேவன் அதை படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த படைப்புக்குள்ளாக சில காரியங்களை நாம் இப்பொழுது ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்பது நலமாயிருக்கும். the creation and the chaos என்று சொல்லுகிறோம். படைப்பும் படைப்பையோடு சேர்ந்த குழப்பங்களும் என்ற ஒரு பகுதியை நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் இதுதான் நம்முடைய படிப்புக்கு ஆரம்பமாய் பார்க்கிறோம். இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுடைய பெரிய நோக்கம் ஒன்று. ஏன்னா பிசாசை குறித்து நம்ம நிறைய படிக்கிறோம். எதுக்கு படிக்கிறோன்னு கூட நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பிசாசை நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பிசாசை எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் என்று சொன்னால், அவன் எப்படி விழுந்தான், தேவன் அவனை எப்படி வெற்றி சிறந்திருக்கிறார், நாம் சபையாக எப்படி அவனை வெற்றி சிறக்க முடியும் என்ற அந்த நோக்கத்துக்காக படித்து கொண்டிருக்கிறோம். அவன் we are not studying to have a great picture about Satan. அவன் எப்படி விழுந்தான், அவன் யாரு என்ற ஒரு பெரிய படத்தை கண்டுபிடிச்சு அதன் மூலமா நம்ம சந்தோஷப்பட்டு நம்முடைய அறிவின் பெருக்கத்தை குறித்து பாராட்டுவதற்காக படிக்கவில்லை. இதுல தேவன் எப்படி வெற்றி சிறந்தார், நாம் எப்படி வெற்றி சிறக்க முடியாது, நமக்கு எல்லா வழிகளையும் உண்டாக்கி இருக்கிறார் என்ற ஒரு நோக்கத்தில், இல்லாவிட்டால் அந்த ஒரு முடிவை நோக்கி தான் நம்ம என்ன பண்ணுகிறோம்? படித்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் பிசாசு உருவாக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை உருவாக்கப்பட்டதை நாம் சரியாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் அவன் முடிவையும் நாம் என்ன பண்ணலாம்? சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சில வேளை பிசாசை குறித்து ரொம்ப மக்கள் பெருசாக யோசிப்பாங்க. ஏன் என்று சொன்னால் அவன் எப்படி ஆரம்பிக்கப்பட்டான், அவனுக்கு என்ன நிலைமை, அவனுடைய கதி என்னன்னு என்ன பண்ணது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம தமிழில் சொல்லுவோம் பாருங்க, அவன் கதி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னால் அவனுடைய ஒரிஜினல் நிலைமை நீ ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன ஆகிடும்? நீங்கள் அவனை ஈஸியாக அவனை மேற்கொள்வது ரொம்ப சுலபமான விஷயம் ஆகிடும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம சொல்கிறப்ப சொல்லுவோம் அவன் ஒன்றும் இல்லை என்ன இல்லை. ஆனால் வேதத்திற்கு அறிவோடு நாம் சத்தியத்திற்குள்ளாய் நிலைப்பட்டிருக்கும் பொழுது நமக்கு வல்லமைகள் என்ன பண்ணுகிறது? அதிகமாக உண்டாக்கப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் இப்படிப்பட்ட வசனங்களை நாம் படிப்பது நலமாக இருக்கும். பிசாசு குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார் என்ற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால்
ஆரம்பத்திற்கு அது அழகான ஒரு வசனமாக நமக்கு அமையும் பாருங்க. 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படியே செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்யவே மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். இப்ப இயேசு பிசாசு குறித்து ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றாரு. எப்படின்னா, அவன் ஆதி முதல் இருக்கிறான். அவன் என்னவா இருக்கிறான்? ஆதி முதல் இருக்கிறான். அதுல அவன் ஆதி முதல் இருக்கிறான் மட்டும் சொல்ல, அவன் மனுஷ கொலை பாதகனாகவும் இருக்கிறான். இப்போ நம்ம அங்கே அவர் சதுசேர் பதுசேரை குறித்து அதிகமாக பேசுகிறாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு, இவ்வளோ தெளிவாக என்ன பண்ணுறாரு, உன்னோட அப்பா யாருன்னா என்ன பிசாசு, அவன் ஆதி முதல் என்னவா இருக்கிறான்? கொலை பாதகனாக இருக்கிறான். அப்போ இயேசுவும் பிசாசுனுடைய அந்த தன்மைகளை நிரூபிக்கிறவராக, இல்லாவிட்டால் சுட்டி காண்பிக்கிறவராக, அது ஊர்ஜிதப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ரொம்ப ஆரம்பத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஃப்ரம் த பிகினிங், அவன் ஆரம்பம் முதல், இப்படி எப்போ அவன் பிசாசானானோ அந்த ஆரம்பம் முதல் அவன் என்ன பண்ணுகிறான்? மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். அதோடு கூட இன்னொரு வசனத்தையும் சொல்லுவார் பாருங்க, வாசிங்க. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினால், அவன் ஆதி முதல் கொலை பாதகனா இருக்கான், மனுஷ கொலை பாதகனா இருக்கான். இன்னொன்னு அவன்கிட்ட என்ன இல்லை? சத்தியம் கிடையாது. இன்னொன்னு அவன்கிட்ட என்ன கிடையாது? சத்தியம் கிடையாது. வாசிக்கலாம் தொடர்ந்து. அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் சத்தியத்தில் நிறைந்திருக்கவில்லை. கரெக்டா? வாசிக்கலாம். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பொய்யனா இருக்கிறான். இப்போ பிசாசை குறித்து இயேசு ஒரே வரியில் என்ன பண்ணிட்டாரு? அழகா சொல்லிட்டார். ஆதி முதல் இருக்கிறான், தட் இஸ் ஃப்ரம் த பிகினிங். அவன் எப்படி இருக்கிறான்? மனுஷ கொலை பாதகனா இருக்கான். அவனிடத்தில் சத்தியம் கிடையாது. அதுக்கு அடுத்தது பொய் சொல்றான். பொய்யை எப்படி சொல்றான்னா அவங்கிட்ட இருந்து எடுத்து சொல்றான். அவங்கிட்ட இருந்தே எடுத்து சொல்கிறான். சில பேரில் நம்ம ஆவிக்குரிய தன்மை உள்ளவர்களாம் பிசாசு கூட எங்கேருந்து கற்றுக்குப்பான் அப்படின்னு சொன்னால் கடைசியில் என்ன சொல்கிறாங்க? தேவன்கிட்ட கூட அவன் என்ன பண்ணிடலாம், கற்றுக்கலான்னு மாற்றிடுவாங்க. இங்கே இயேசு ரொம்ப தெளிவாக சொல்கிறான். அதாவது அவனே யோசித்து என்ன பண்ணுறான்? சில காரியங்களை சொல்லுகிறான். இப்போ இந்த ஏஞ்சலிக் பீயிங்கை குறித்து பார்க்கும் பொழுது, ஆல் ஏஞ்சலிக் பீயிங்ஸ் ஆர் கிரியேட்டட் வித் செல்ஃப் வில். எல்லா இந்த ஆவிக்குரிய தன்மைகளுடைய ஜீவராசிகளும் சுதந்திரமான முடிவெடுக்கக்கூடிய தன்மைகளால் உருவாக்கப்பட்டவைகள். இட்ஸ் கால் ஃப்ரீ வில் என்று சொல்லுகிறோம். இப்போ இதெல்லாம் ப்ரீ ரிக்வெஸ்டட் ஃபார் ஸ்டடிங். இப்போ தேவன் ஒன்றை உருவாக்கும் பொழுது அதற்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து தான் என்ன பண்ணுகிறார்? தேவன் உருவாக்குகிறவராக இருக்கிறார். அவருக்கு கீழே அதான் இருக்க வேண்டும். அவருடைய படைப்பு தான் படைப்பு. இவருடைய படைக்கப்பட்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி இருந்த பொழுது கூட அவனுக்கு என்ன பண்ணுகிறார்? ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இல்லாவிட்டால் ஒரு ரோபோ என்று சொல்லுகிறோம் பாருங்க, ஒரு இயந்திரத்தை உருவாக்கினது போல் ஆகிவிடும். அவ்வளோ தேவதூதர்கள் தேவனுக்கு முன்பாக விழுந்து பணிந்து நீ நல்லவர் பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது இது தேவனே ஏக்கி வைத்ததாய் கிடையாது. இவர்கள் தேவனை உணர்ந்து அவர்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்ன பண்ணுறாங்க? தேவனை துதிக்கிறவர்களாக இருக்கிறார். நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லும்போது இட்ஸ் அ ஆக்ட் ஆஃப் ஃப்ரீ வில். அவர்கள் முடிவெடுத்து அவர்கள் தீர்மானம் எடுத்து அதன் அடிப்படையில் தேவனை என்ன பண்ணுகிறார்கள்? துதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இல்லாவிட்டால் இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ சில வேளையில் நம்ம ஒரு 10 பேருக்கு காசு கொடுத்து கூட்டு நல்லவர் நல்லவர்னு கத்த வைக்கிற மாதிரி ஆயிடும் பாருங்க. No, God didn't create robots. God didn't create utter slavery people. அவர் ஜீவன் ராசிகளை உருவாக்கும் பொழுது எல்லாம் இவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி உருவாக்கினார். ஆனால் அதே டைமில் அவர்கள் முடிவெடுக்கக்கூடிய தன்மைகளை தேவன் அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருந்தார். இப்போ இதெல்லாம் குறித்து நம்ம தெரிந்து கொள்வது நலமாக இருக்கும். அப்போ அதனால தான் இந்த வசனம் பிசாசை குறித்து தேவன் அதிகமாக ஒரே வசனத்தில் எவ்வளோ அழகாக தெளிவாக பேசிட்டார் பாருங்க. ஆதி முதல் கொலை பாதகனாக இருக்கிறான். இப்போ இந்த ஆதி எப்போ இருந்தால் அவன் கொலை பாதகனானா என்ன பண்ணான் என்பதை குறித்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஆராய போகிறோம். ஓகே, we are going to just dig into some of the areas. ஒரு சில காரியங்களை அதிகமாக பார்க்க போகிறோம். இவைகள் நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப நிதானத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட படிப்புகள் என்ன பண்ணுதுன்னா, நான் இதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிக்க ஆரம்பித்தேன் பாருங்க. படித்த பொழுது சில டக்குன்னு ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னு சொன்னால் நம்ம புரிஞ்சிருக்கிறதும் நம்ம இவ்வளோ நாள் படித்ததும் நமக்கு என்ன பண்ணும்? ஒரு எதிர் வல்லமைகளை நமக்குள்ளே உண்டு பண்ணும் பாருங்க. இதெல்லாம் கரெக்ட் இல்லை, தப்பு இல்லை. ஆனால் ஒரு சில காலங்கள் பல வருடங்கள் கழித்து பார்க்கும் பொழுது இது ஒரு நிலையானதாக நான் என்ன பண்ணுகிறேன்? வசனத்தை புரிந்து கொள்கிறவனாக இருக்கிறேன். பிசாசுடைய பெரிய வேலை என்னென்னா, சத்தியத்தை கேட்க சொல்லுவான், ஆனால் அதை புரிஞ்சிக்க விட மாட்டான். இல்லாட்டி புரிஞ்சுக்கிட்டா அதை நம்ப விட மாட்டான். பிசாசுடைய பெரிய வேலை. நிறைய பேர் மெசேஜ் கேட்குற மாதிரி இருக்கும், அது சில வேலை உள்ளே போகாது. ஏன்னா அது இந்த காதில் போய் அந்த காதில் போயிடும். இல்லாட்டி அது உள்ளே போச்சுன்னா அதை என்ன பண்ண மாட்டான், அவன்
நம்ப விட மாட்டான். இதெல்லாம் உனக்கு என்ன பண்ணாது, தேவையில்லாத வேலை, இதெல்லாம் ரொம்ப ஓவரு அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பான் பாருங்க. இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் நான் தாண்டி வந்திருக்கேன். இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு காலத்தில் ஒதுக்கி வைத்து இந்த சப்ஜெக்ட் எல்லாம் தேவன் இப்பொழுது மறுபடியும் வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் இந்த பிசாசை குறித்து நான் படிக்கும் பொழுது அவன் ஒரு பெரிய வஞ்சகனாக இருக்கிறான். இந்த வஞ்சகம் எப்படி உருவானது என்பதெல்லாம் குறித்து என்ன பண்ணுகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய வரலாறு. முதலாவது என்ன பண்ணணும், இது ஒரு வரலாறாக பார்க்கணும். இட்ஸ் அன் ஹிஸ்ட்ரி. இப்போ இந்த ஹிஸ்ட்ரியை படிக்கிறதுக்கு ஒரு சில வசனங்கள் நமக்கு என்ன பண்ணுது, பெரிய அளவில் உதவி செய்ய போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. அந்த திட்டத்தில் பிசாசு அழிக்கப்படுவதும் தேவனும் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய பிள்ளைகளும் நிலைத்திருப்பதான் தேவனுடைய திட்டம் பாருங்க. ஹல்லேலூயா. அப்படி பிசாசு எப்படி உருவானான் என்பதை குறித்து நாம் படிப்பது ரொம்ப ஞானமான விஷயமாக இருக்கும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணும் பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியானது ரொம்ப இன்பமான ஒரு பகுதி பாருங்க. தேவன் எப்படி சிருஷ்டித்தார் என்று பேசப்படுவதற்காக இந்த புத்தகம் எழுதப்படவில்லை. how God came into existence is not the question. There is God and he created heavens and the earth. Hallelujah. தேவன் இருக்கிறார். It's a declaration. அது it's not a area of provoking things to understand. அதில் போயிட்டு இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வசனம் எழுதப்படவில்லை. ஆதியிலே தேவன் இருந்தார், அவர் வானத்தையும் பூமி என்ன பண்றார், சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். God existed before time. காலங்கள் உருவாதுக்கு முன்பாக தேவன் இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது கொஞ்சம் மனுஷனுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது பாருங்க. நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். இப்போ வாழ்க்கையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷனுக்கு வாழ்க்கை என்ன பண்ணிடும், ரொம்ப குழம்பிடும். ஏனென்று சொன்னால் இவன் இந்த கடிகாரத்தை பார்த்து வாழ்வதற்காக என்ன பண்ணப்பட்டிருக்கான், இயக்கப்பட்டிருக்கான். இப்போ சப்போஸ் உங்கள் வீட்டு உங்கள் வாட்சி எல்லாமே இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், மனுஷனுக்கு தலையை என்ன பண்ணிடும், ரொம்ப சுத்திரும். ஏனென்றால் இவன் காலத்துக்கு உட்பட்டவன். ஆனால் தேவன் காலத்துக்கு அப்பாற்பட்டவர். ஹல்லேலூயா. God existed before time and he doesn't have any time frame. ஹல்லேலூயா. தேவன் இப்படியாக இருக்கிறார், உருவாக்கப்படுகிற ஒரு காலங்களை பார்க்கிறோம். இப்போ இந்த வசனம் 1ஆம் வசனம் ஒன்றை சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிறது. ஏற்கனவே நான் இதுக்கு ஒரு சில வசனங்களை ஏற்கனவே சொன்ன பாருங்க. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் பூமியை சரியானபடி உருவாக்கியிருந்தார். ஆமென். God created heaven and earth in a perfect condition. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புறமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க தேவனுடைய தன்மைகளில் ஒன்றை நாம் பார்க்கிறோம். God's word is true என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அவரு தன்னுடைய வார்த்தை குறித்து as for God his ways is perfect. அவர் எப்பயுமே அவருடைய வழிகள் என்னவா இருக்குது, உத்தமமாக இருக்கிறது. அவருடைய வழிகள் உத்தமமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் God never created something which does not have a great purpose into it. ஏதோ சும்மா ஏதோ உருவாக்கிட்டு கிடையாது. அப்போ வானத்தின் தேவன் பூமியும் படைக்கும்போது அது பெர்ஃபெக்டாக படைத்தார். ஆனால் அடுத்த வசனம் ஒரு காரியத்தை நமக்கு உண்டு பண்ணி சொல்லுகிறதாக இருக்கிறது. 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இப்போ வானங்களை குறித்து பேசல. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம வானங்களை குறித்து வசனம் என்ன பண்ணல, பெருசா பேசல. ஆனால் பூமியை குறித்து என்ன பண்ணுகிறது, பேசுகிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது என்று சொல்கிறோம். இப்போ கொஞ்சம் நீங்கள் இன்னொன்று கூட இந்த இங்கிலீஷ் பைபிளை படிக்கிறவர்களாய் மாறணும். அது கூட சேர்ந்து கொஞ்சம் கிரீக்கு அந்த ஹீப்ரூலாம் கொஞ்சம் இன்னைக்கு கற்றுக்கணும். ஏனென்று சொன்னால் ஹீப்ரூ கிளாஸ் எடுக்க போகிறதில்ல, ஆனால் ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த த எர்த் வாஸ் வித்தவுட் ஃபார்ம் என்று சொல்லி ஆங்கில வேதம் இப்படியாக சொல்கிறது. த எர்த் வாஸ் வித்தவுட் ஃபார்ம். ஹயா என்று சொல்லப்படுகிற அந்த எபிரேய வார்த்தை HAYAH. இது ஹயா என்று சொல்லப்படும் பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த உயிர் எழுத்துக்கள் என்று சொல்லலாம் பாருங்க, இந்த வெர்ப் என்று சொல்லுவோம். அது என்ன சொல்ல இங்கிலீஷில் வெர்ப் அப்படின்னா ஆக்ஷன் அப்படின்றத செயல் வடிவத்தை கொண்ட ஒரு வார்த்தைகள் என்று சொல்லுவோம். ஹயா என்று சொல்லப்படும் பொழுது டு பிகம், இது இப்படி ஆனது என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. எப்படி பூமியானது இப்படி ஆனது. அதனால தான் ஆங்கிலம் சொல்லுகிறோம் the verb which means to become. அப்ப இப்படியாக பார்க்கலாம். the earth was without form அப்படின்னு சொல்லும்போது the earth became without form. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறிற்று என்று சொல்லலாம், இல்லை ஆனது என்று சொல்லலாம். எப்படி the earth became. God never created
இன் a desolate condition. அவைகளை தேவன் ஒழுங்கின்மையும் வெறுமையா என்ன பண்ணல, படைக்கவில்லை. அதனால தான் அந்த வேர்டு, அந்த ஹீப்ரு வேர்டு ரொம்ப முக்கியம், ஹயா. இந்த தமிழில் நமக்கு இதை சொல்றதுக்கும் இல்லை. இங்கிலீஷ்லையும் இவங்க என்ன பண்ணல, த பிகேம்லாம் எழுதல பாருங்க, வாஸ் தான் எழுதி வச்சிருக்காங்க, த earth வாஸ் அப்படின்னு தான் எழுதிருக்காங்க. ஆனால் ஹீப்ரு வேர்டு ஒன்று சொல்லுது, இவை இப்படி ஆனது, இவை இப்படி ஆனது என்று சொல்லுகிறோம். எப்படி ஆனதாம்? நம்ம இட் பிகம் வித்தவுட் ஃபார்ம் என்று சொல்லுகிறோம். அவைகள் ஒழுங்கின்மையாய் மாறிச்சு. ஒழுங்கின்மையாக முதலாவது மாறிச்சு. தேவன் எப்பயுமே ஒழுங்காக தான் எல்லாத்தையும் செய்வார் பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் ஒழுங்காக செய்வார்? எல்லாத்தையும் அவர் ஒழுங்காக தான் செய்வார். அப்போ பூமியை படைக்கிறப்ப எப்படி இப்படி ஒரு ஒழுங்கின்மையாக படைச்சிருக்க முடியும்? அதனால தான் இந்த காஸ்மிக் ரிபல்லியன், இப்போ இந்த ஆகாய மண்டலத்தில் நடந்த கிளர்ச்சிகளை குறித்து நாம் அதிகமாக விசுவாசிக்கிறோம். ஏனென்று சொன்னால் தேவன் நல்லவர், எல்லாத்தையும் ஒழுங்காக செய்கிறவர். இப்போ பாருங்கள், பூமியை எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இந்த பூமியை என்ன பண்ணிக்கிறார், தேவன் படைத்திருக்கிறார். எல்லாம் அது கரெக்டாக அது வேலையை என்ன பண்ணுது, செய்குது. அதை நீங்கள் எப்போ டிஸ்டர்ப் பண்ணுறீங்களோ அப்போ தான் பூமி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. நீங்கள் நிறைய மரத்தை வெட்டுறப்ப மழை வரமாட்டுது, கரெக்டாக. கடலில் மண்ணை போட்டு நீங்கள் மூடுறப்ப பூமி அரிக்கப்படுகிறது, கரெக்டாக. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கடலை ஒருத்தன் வந்து மூடுறான்னா அப்படின்னு சொன்னால், நிறைய தேசங்களில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து மண் வாங்கி கடலில் மண் போட்டு என்ன பண்ணுறான், மூடிக்கிட்டு இருக்கான். அதனால தான் இன்னொரு இடத்துல என்ன பண்ணுது, கரைகள் என்ன பண்ணுது, அரிக்கப்படுகிறது, பட்டணங்கள் காணாமல் போகுது. இது வந்து தேவன் எல்லாத்தையும் கரெக்டாக தான் படைச்சிருக்காரு பாருங்க. கரைகளை தேவன் உண்டு பண்ணியிருக்காரு. என்றைக்கு மனுஷன் அதோட விளையாடுறானோ அது என்ன பண்ணுகிறது, அதுக்குன்னு ஒரு வரைமுறைகள் இருக்குது. அந்த வரைமுறை அது என்ன பண்ணுது, மீறுகிறதாக இருக்கிறது. அவன் நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, இந்த அழிவுகள் எல்லாம் தேவன் அனுமதிக்கிறார். அழிவுகள் எல்லாம் உருவாக்குறதே மனுஷன் தான் பாருங்க. முக்காவாசி இந்த அணுசக்திகள் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறதே இவன் கடல் கடியில் தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அதனால தான் அப்பப்போ கடல் பொங்குது. அணுசக்திகளை அவன் என்ன பண்ணுறான், பூமிக்கு அடியில் செக் பண்ண முடியல. ஏன்னா இது ரொம்ப இங்கே ஓவராக போச்சுன்னா வேற பிரச்சனை வருதுன்னு கடலுக்கு அடியில் செக் பண்ணுறான். அந்த கடலில் நடக்கிற பிரச்சனைகள் என்ன பண்ணுது, அது வெளியரங்கமாக வேற ஒரு நாள் என்ன பண்ணுது, வெளியாகுது. அப்போ தேவன் இன்னைக்கு கூட பூமியை பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சிருக்கிறார். அவர் படைச்சதெல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அப்போ இது மட்டும் எப்படி பர்ஃபெக்ட் இல்லாமல் போயிடுச்சு? இப்போ ஒரு வாதாடுவதற்கு நமக்கு வந்து சில வரைமுறைகள் இருக்குது பாருங்க. தேவன் நல்லவர், உத்தமமானவர், ஒரு வழிகள் கரெக்டாக இருக்குது. அப்போ எப்படி இப்படி ஒழுங்கின்மையாக மாறினது? ஒழுங்காக தானே இருக்க வேண்டும். இந்த ஒழுங்கின்மை என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை நீங்கள் ஒரு வீட்டில் விட்டு போட்டிங்கன்னா இருக்கிற பொருளாக என்ன பண்ணாது, அங்கங்கே இருக்காது பாருங்க. அதுதான் இது. அதுக்கு நம்ம ஹீப்ரூவில் அதுக்கு சொல்லப்படணும்னா டோஹு, TOHUW என்று சொல்லுகிறோம். டோஹு, TOHUW, ஒழுங்கின்மை என்று சொல்லுவோம். இப்போ எப்படி இது ஒழுங்கின்மை ஆயிடுச்சு? இப்போ இந்த ஒழுங்கின்மைக்கு இன்னொரு வார்த்தையை சொல்கிறோம், வேஸ்ட் என்று சொல்கிறோம். அப்படி என்றால் உதவாததாய் மாறிவிட்டது. எப்படி ஒழுங்கின்மை என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? அதனது அது பிரயோஜனப்படுத்தாத ஒரு காரியமாக மாறிவிட்டது. இல்லாட்டால் டெசோலேட். அப்படி என்றால் இதனால எந்த ஒரு பிரயோஜனம் என்ன பண்ணப்படுவதில்லை, உருவாக்கப்படுவதில்லை. இன்னொரு அதுக்கு அந்த ஹீப்ரூக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா கன்ஃபியூஷன். அப்படியே எல்லாம் குழப்பமாக இருக்கு. இப்போ ஒரு கல்யாண வீட்டில் ஒரு 10 குழந்தைகளை நீங்கள் ஒரு ரூமில் விட்டிங்கன்னா அது எல்லாமே அங்கே என்ன ஆகிடும், எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது, குழம்பிடும் பாருங்க. இப்போ நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே போய் அது எல்லாத்தையும் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒன்றும் பிரயோஜனப்படுத்தாத ஒரு நிலைமைக்கு என்ன பண்ணுகிறது, தள்ளிவிடப்படுகிற மாதிரி. இப்படி இந்த வார்த்தையினுடைய பொருள் அடக்கம் இப்படி தான் இருக்கு பாருங்க. இப்படியாக தேவன் எப்படி உருவாக்க முடியும் என்பதுதான் ஒரு பெரிய கேள்வி. தேவன் எப்படி வானத்தை பூமி இப்படி உருவாக்குவார்? நிச்சயமாகவே அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அவர் இருதயம் பரிசுத்தமானது, அவர் வழிகள் உத்தமமானது, அவர் வார்த்தைக்கு எல்லா வல்லமையும் இருக்குது. அப்புறம் எப்படி இதை இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லப்படும் பொழுது நாம் இதுக்கு இந்த 1ஆம் அதிகாரத்துக்கு 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கு நடுவில் ஒரு இடைப்பட்ட காலத்தை நாம் விசுவாசிக்கிறோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா கேப் தியரி என்று சொல்லுகிறோம். ஏன்னா ஒரு கேப் இருக்குது என்று சொல்லுகிறோம். இப்போ ஒரு சிலர் இதை நம்ப மாட்டாங்க. இன்னொரு வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம் என்றால் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் பாருங்க. ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆயிடுச்சு, வாயிடு என்று சொல்லுகிறோம். ஆங்கிலத்திலே வாயிடு என்று சொல்லுகிறோம். அதுக்கு அதனுடைய ஹீப்ரு வேர்டு எப்படி இருக்குன்னா போஹு, BOHUW. டோஹு போஹு இல்லை வாஹு என்று சொல்லுவோம், BOHUW. அப்போ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக மாறிற்று. எப்படி தேவன் ஒழுங்கின்மையும் வெறுமையாக என்ன பண்ணல, படைக்கல, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக மாறிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வெறுமை என்று என்ன சொன்னால் ரூயின் என்று சொல்கிறோம். அப்படின்னா இருக்கப்பட்ட நிலைமையிலிருந்து அது ஒன்றும் இல்லாத ஒரு காரியத்துக்கு மாறிச்சு. சில ஆளுங்களை பார்த்து சொல்லுவோம், நல்லா வாழ்ந்தா இப்போ எப்படி வீணா போயிட்டான். அந்த வீணா போயிட்டான்ற வார்த்தை இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் ரூயின். அப்போ தேவன் எப்படி ஒரு நல்ல தேவன், வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் ஆளக்கூடியவர், சகல ஞானி, இந்த ஆம்னி போட்டன்ட், ஆம்னி பிரசிடன்ட், ஆம்னீஷியன் என்று சொல்லுகிறோம், எல்லாத்தையும் அறிந்தவர், எப்படி
வீணான போன ஒரு உலகத்தை எப்படி என்ன பண்ண முடியும்? அவரால் படைக்க முடியும். திஸ் இஸ் த பிக் கொஸ்டின் தட் யூ ஹேவ் டு ஆன்சர். இப்போ இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் வந்துருச்சுன்னா, நான் சொல்றேன் பாருங்க, இது விசுவாசத்தை பலப்படுத்துகிறதுக்கு தேவன் நமக்கு உண்டாக்கி வைத்த ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் என்று கூட சொல்லலாம் பாருங்க. ஹல்லேலூயா. இது வெளிப்பாட்டின் வெளிச்சம். இது பேர் என்ன சொல்லலாம்? வெளிப்பாட்டின் வெளிச்சம். பூமி தேவன் படைக்கிறப்ப நல்லா படைச்சாரு. 2ஆம் வசனம் எப்படி இப்படி ஆயிடுச்சு என்று சொன்னால், இதுக்கு நடுவில் நம்ம என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், திஸ் இஸ் கால் கேப் தியரி. இந்த கேப் தியரி வந்து அநேகம் பேர் ஒன்றும் இதை படிக்க மாட்டாங்க, சில பேர் இதை படித்தாலும் நம்ப மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய பாடத்திட்டங்களில் இந்த கேப் தியரியை அதிகமாக நாம் விசுவாசிக்கிறோம். ஏன்னு சொன்னால், இதை நீங்கள் இப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாதான் தேவன் என்ன பண்ணாரு, என்ன பண்ண முடியும், நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, தேவன் எல்லாத்தையும் படைச்சு ஆதாமெல்லாம் கரெக்டாக படைச்ச பிறகு சத்துரு உருவானான்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி உருவாயிருந்தானா இப்போ இந்த வசனத்தை நீங்கள் எப்படி என்ன பண்ண முடியும்? பேச முடியாது, இதை விளக்க முடியாது பாருங்கள். இந்த வாகு, யஹா, வாகு, தோவு, இப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது? நிச்சயமாகவே விலக்கி சொல்ல முடியாது. அப்போ இந்த இப்படி பார்க்கலாம் பாருங்க. அந்த எர்த் பிகேம் டெசோலேட், வேஸ்ட், எம்டி. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறிற்று. எப்படி? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறிற்று. அடுத்தது ஒன்று பாருங்க, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இப்போ இந்த 2 வார்த்தையுமே கொஞ்சம் அதிகமாக நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக பார்க்கிறோம். எப்படி? அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக நாம் பார்க்கிறோம். ஏன்னா இப்போ தேவன் படைக்கும் போது அவர் வெளிச்சமாக இருக்கார். ஐ மீன் காட் இஸ் ஆல் லைட் என்று சொல்கிறோம். தேவனுக்குள்ளாக வெளிச்சம் இருக்குது, அவரே வெளிச்சமாக இருக்கார். அப்புறம் எப்படி அங்கே இருள் இருக்கும்? இருளும் வந்து ஒரு அப்சல்யூட்லி நோ லைட். ஐ மீன் அப்சல்யூட்லி நோ லைட். ஹஸ்ஹேக், HASHEK, அதான் ஹஸ்ஹேக் என்றால் ஹஸ்ஹேக். ஐ மீன் நோ லைட், அப்சல்யூட்லி நோ லைட், முற்றிலுமான ஒரு இருட்டு. இப்போ பாருங்க, தேவன் வானத்தையும் பூமியும், நம்ம இப்போ பார்க்குற பூமியும் வானமும் பார்க்கப்படும் பொழுது கரெக்டாக எல்லாத்தையும் கரெக்டாக கடவுள் படைச்சிருக்காரு. வெளிச்சம் கொஞ்சம் நேரம் வச்சிருக்காரு, இருட்டு கொஞ்சம் நேரம் வச்சிருக்காரு. ஆமாம், சில பேர் மாற்றி வேலை செய்கிறான், இருட்டில் முழிச்சிருக்கான், பகலில் தூங்குறான். ஆனால் தேவன் வச்சது மனிதனுக்கு தேவையான ஒன்று பாருங்கள். அதனால தான் இந்த டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஒழுங்காக நைட்டில் தூங்குன்றாங்க. ஆமாம், பகலில் தூங்குன்னு டாக்டர் சொல்லவே மாட்டான். நைட்டில் என்ன பண்ண, ஒழுங்காக தூங்கு. ஏனென்று சொன்னால் அது தேவன் மனிதனுடைய நல்வாழ்வுக்காக உண்டாக்கின நேரம். வேலை செய்யறதுக்கு ஒரு நேரம், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நேரம். இப்போ இந்த பூமி நம்ம இப்போ பார்க்குறப்ப எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் அன்றைய நீங்கள் பூமியை பார்த்துருந்தீங்கன்னா முழுவதுமாக இருட்டாக இருக்குது, நோ லைட். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். இப்போ ஒரு நோ லைட்டு எர்த்தை நீங்கள் யோசித்து பாருங்களேன், எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு ஜீவராசி கூட என்ன பண்ணியிருக்காது, உண்டாயிருக்காது. அதுக்கு அதுக்கு பலனே இருக்காது. அவைகள் உருவாக்கப்படுவதற்கு தன்மைகளே என்ன பண்ண கிடையாது. இப்போ சில வேளை மக்கள் சொல்கிறாங்க, தண்ணியிலேருந்து தான் முதல்ல உயிரினங்கள்லாம் உருவாயிடுச்சு. நீங்கள் அந்த தண்ணியில் உயிரினங்கள் உருவாகணுனாவே வெளிச்சம் இருந்தால் தான் உருவாகும். அப்போ நோ லைட் என்று சொன்னால் எதுவுமே இல்லை, எந்த ஜீவராசிகள் எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை என்ன பண்ணுகிறோம், நாம் வேதத்தில் பார்க்கிறதா இருக்கிறோம். இதனால தான் இந்த கேப் தியரியை நாம் நம்புகிறோம். இப்போ 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கு நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குது. இதனால தான் சில விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க பாருங்க, பூமியானது ரொம்ப வருஷங்கள் உடையது, ரொம்ப வருஷம், அது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்குதுன்னா வசனம் இதுக்கு நிறைய ஒரு ஊன்றுகோலை கொடுக்கறதாக இருக்குது. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா 6000 வருஷம் தான் ஆயிடுச்சு. நிச்சயமாகவே ஆதாம் உருவாக்கப்பட்டு இல்லாவிட்டால் மறுபடியும் தேவன் பூமியை சிருஷ்டித்து என்ன ஆச்சு, 6000 வருஷம் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணப்பட்டிருக்குது, ஆதின்னு ஒன்று இருக்கிறது. அந்த ஆதிக்கும் பூமி மறுபடியும் உருவாக்கப்பட்ட அந்த நிலைமைகளுக்கு எத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருந்து நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாத ஒரு பகுதியை நாம் என்ன பண்ணுகிறோம், கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவப்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. இப்ப பூமியை தேவன் எப்படி பண்ணிருக்காரா, வெறுமையாக படைக்கவில்லை. எப்படி, அது குடியிருப்புக்கு ஏற்றபடி படைத்திருக்காரு. ஆனா இங்க பார்க்கிறோம், பூமி என்னவா இருந்துச்சான், குடியிருப்புக்கு ஏற்ற விதமா இல்லை, மனுஷன் வாழக்கூடிய தன்மையில் இல்லை, வெறுமையா என்ன பண்ணது இருந்திருக்கிறது. அப்போ தேவன் மறுபடியும் ஒரு வேலையை என்ன பண்ணியிருக்காரு, எதையோ ஒரு காலகட்டங்களில் செய்திருக்கிறார். அதை தான் நாம் என்ன பண்ணுகிறோம், இந்த 2ஆம் வசனத்துக்கு அப்புறம் பார்க்கிறோம். தேவன் மறுபடியும் பூமி என்ன பண்ணுகிறார், செயல்படுத்தும்படியாக தேவன் உருவாக்கினார் என்று சொல்லி என்ன பண்ணுகிறோம், பார்க்கிறோம். அப்போ பூமியை தேவன் ஒழுங்கின்மையா என்ன பண்ணல, அவர் மாற்றவில்லை.
வெறுமையாக அவர் மாற்றவில்லை, அவைகள் தானாக மாறினது. இப்போ எப்படி மாறினது என்று நாம் கண்டுபிடிக்கிற ஒரு ஆராய்ச்சி கூடத்துக்கு நம்ம போகிறோம். எப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 வசனமும் சால்வ் ஆகிடும். பின்பு பிசாசை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன ஆயிடுது, ஒரு திட்டமும் கிடைச்சிருது. எப்படி என்று சொன்னால், சொல்ல பாருங்க, சத்தியம் என்று சொல்லப்படும் போது அது ரொம்ப வலிமையானது. ஏன்னு சொன்னால், எது நம்மளுக்கு கரெக்டுன்னு தெரிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் நீங்கள் அதில் என்ன பண்ணலாம், நிலைத்து நிற்கலாம். உங்கள் விசுவாசம் அதிகமாக என்ன பண்ணும், செயல்பட ஆரம்பிக்கும். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், சத்தியத்தை அறியுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னு சொன்னால் அது அவ்வளோ வல்லமை உள்ளது, அது அவ்வளவு வல்லமை உள்ளது. அதனால தான் இந்த ஆராய்ச்சியை நம்ம என்ன பண்ண போகிறோம், முதலாவது படிக்க போகிறோம். எப்படி பிசாசு இந்த 2த்துக்கு நடுவில் என்ன பண்ணான், எப்படி ஆயிடுச்சு என்று வசனங்கள் நமக்கு ஒரு சில கோட்பாடுகளை நமக்கு கொடுக்கறதா இருக்கிறது. இப்போ இதுக்கு நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொண்டிருக்கிற ரொம்ப முக்கியமான வசனங்கள் எங்கன்னா, ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும். அப்புறம் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும். இந்த 2 காரியங்களும் நமக்கு அநேக காரியங்களை, பிசாசினுடைய ஆரம்பத்தை குறித்தும் அவனுடைய கிளர்ச்சிகளை குறித்தும் அவனால் எப்படி பாதிக்கப்பட்டது என்ற ஒரு சம்பவங்களையும் நமக்கு என்ன பண்ணுது, அதிகமாக கொடுக்கறதா இருக்குது. இப்போ இந்த 2 வசனங்களை படிக்கிறதுக்கு முன்பாக இந்த பிப்ளிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏனென்று சொன்னால், எப்படி இந்த வசனங்களை படிக்க வேண்டும் என்ற ஒரு பிரமாணத்தை நீங்கள் கடைபிடித்தால் தான் இந்த வசனங்கள் என்ன பண்ண முடியும், நம்மளால வியாக்கியானம் பண்ண முடியும். அதனால தான் சொல்ல பாருங்க, இந்த பிப்ளிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் ரொம்ப முக்கியமானது. வசனத்தை எப்படி படிக்கணும்னு முதல்ல என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. அப்போ இந்த பிப்ளிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் அடிப்படையில் தான் இந்த 2 வசனங்களையும் மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்த 2 வசனங்களையும் நம்மளால் நம்ப முடியும், சரியாக பார்க்க முடியும். இந்த பிப்ளிக்கல் இன்டர்பிரிட்டேஷனில் ஒன்று என்னன்னா, த லா ஆஃப் டபுள் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது 2 காரியங்களை ஒரே இடத்திலே பேசுகிற பிரமாணம், 2 காரியங்களை ஒரே இடத்திலே பேசுகிற பிரமாணம் என்று சொல்கிறோம். த லா ஆஃப் டபுள் ரெஃபரன்ஸ். இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டாக இயேசு மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், கெட் பிஹைண்ட் மீ சேட்டன், எனக்கு பின்னாடி போ சாத்தானே என்று சொல்லுகிறார். இப்போ யார் முன்னாடி நிற்கிறது, பேதுரு. ஆனால் பேதுருவையும் திட்டுறாரு. அதுக்கு பின்னாடி ஒருத்தனை என்ன பண்ணுறாரு, திட்டுறாரு. he turned and said to Peter, அவர் யாரை பார்த்து திட்டுறாரு, பேதுருவை பார்த்தான் திட்டுறாரு. ஆனால் யாரை, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நிலையை அவர் கடிந்து கொள்ளுகிறவராக என்ன சொல்றார், கெட் பிஹைண்ட் மீ சேட்டன், யூ ஆர் an offense to me, for you are not mindful of the things of God but things of men. இப்போ இந்த இடத்துல 2 விஷயத்தை பேசுறார். நீ மனுஷனுக்கு விதமாக யோசிக்கிறாய், தேவனுடைய விதமாக என்ன பண்ணல யோசிக்கல. யாரை பார்த்து சொல்றாரு, பேதுருவை பார்த்து சொல்றாரு. ஆனால் யாரை போ சொல்றாரு, பிசாசை போ சொல்றாரு. அப்போ 2 காரியங்களை அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். அதனால தான் இதை சொல்ல அந்த லா ஆஃப் டபுள் ரெஃபரன்ஸ். 2 காரியங்களையும் ஒரே இடத்துல பேசுகிற பிரமாணம் என்று சொல்கிறோம். இப்போ இதை ஒரு மனுஷன் சரியாக புரிஞ்சுக்கலன்னா இந்த வசனத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, 2 மெயின் வசனங்களை என்ன பண்ண முடியாது, நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. இதேமாரி நிறைய ஒரு சில இடங்களில் தேவன் பேசியிருக்கிறார் பாருங்க. இப்போ இந்த யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் கூட பார்த்தீங்கன்னா, உங்கள் பிதாவாகிய பிசாசு என்று சொல்லி யாரை பார்த்து திட்டுறாரு, பரிசேயர் சதுசேயர்கள், மத தலைவர்கள், அவங்கள பார்த்து திட்டுறாரு. ஆனால் யார் அதுக்கு பின்னாடி திட்டுறாரு, பிசாசு திட்டுறாரு. அவன் பொய்யன், அவன் கூட சேர்ந்து நீ என்னவாயிட்ட, பொய்யன் ஆகிட்ட. இப்போ திஸ் ஆர் கால் லா ஆஃப் டபுள் ரெஃபரன்ஸ். இதுக்காக லா ஆஃப் டபுள் ரெஃபரன்ஸ். அதனால தான் ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது இதுக்கு பின்னணியாக இருக்கிற காரியங்களை நாம் என்ன பண்ணணும், கொஞ்சமாவது புரிந்து கொள்ளுகிற ஒரு விதத்துக்கு வரும் பொழுது தான் நமக்கு இவைகள் நிறைய விதங்களில் நமக்கு காரியமாக அமையும். முதலாவது எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆவது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ தீருவின் அதிபதியை நோக்கி, தீருவின் அதிபதி, இந்த இடத்துல நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம், யாரை பார்த்து சொல்றாரு, தீருவின் அதிபதி, த பிரின்ஸ் ஆஃப் த சிட்டி ஆஃப் டைரி, பிரின்ஸ் ஆஃப் த சிட்டி ஆஃப் டைரி என்று சொல்லி பேசுகிறார். இப்போ இந்த 1-இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அந்த பிரின்ஸை குறித்து பேசுகிறார். அப்படி என்றால் அந்த மனுஷனை குறித்து என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். ஆனால் இந்த மனுஷனை பேசிட்டு இருக்கப்ப இன்னொருத்தர் என்ன பண்றார், தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் ஒப்பிடுகிறார். அது 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பாருங்க, வாசிக்கலாம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து, தீரு ராஜா இங்க என்ன சொல்றாரு, தீரு அதிபதி, தீருவின் அதிபதி. முதலாம் வசனத்துல என்ன பண்ணுது, தீருவின் அதிபதி. ஆனா இங்க தீருவின் ராஜா என்று சொல்லுகிறார். கரெக்டா? அப்ப ஒருத்தன் அதிபதி, ஒருத்தன் இங்க ஆளுகை செய்து கொண்டிருக்கான். இதுக்கு பின்பாக ராஜாவாக இருந்து ஒருத்தன் என்ன பண்றான்,
இயங்கி கொண்டிருக்கிறான். அவனை குறித்து பார்க்கும் பொழுதுதான் இது பிசாசுக்கு உரிய வசனம் என்று நாம் என்ன பண்ணுகிறோம், முடிவெடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். அதனால்தான் the law of double reference ரொம்ப முக்கியமானது. ஒரே இடத்துல தேவன் 2 காரியங்களை பேசுகிறவராய் இருக்கிறார். அவன் ஒரு இடத்துல அதிபதியை குறித்து பேசுறார், ஒரு இடத்துல என்ன பேசுறார், ராஜாவை குறித்து பேசுகிறவராக இருக்கிறார். இப்ப நம்ம 12ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கலாம், வாசிக்கலாம். மனுபுத்திரனே, நீ திரு ராஜாவை குறித்து திரு ராஜா, இந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்ட எபிரேய வார்த்தை என்ன பண்ணா மெலேக் அப்படின்னு சொல்ற ராஜா, MELEK மெலேக். ஆனா இந்த பிரின்சஸ் என்ற இடத்துல யூஸ் பண்ணீங்கன்னா நகீட் என்று சொல்லுவோம், NAGID. ஏன் ஒரே அதிகாரத்தில் 2 வார்த்தைகள் வேறு விதமாக தேவன் ஆவியின் மூலமாக எழுதியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது மனுஷனை குறித்து பேசுகிறார் 1 to 11 வரைக்கும். ஆனால் இவனுக்கு பின்பாக ராஜாவாக இருந்து யூஸ் பண்ணுகிற மெலேக் அப்படின்னு சொன்னால் இயக்கி கொண்டிருக்கிற ராஜாவை குறித்து என்ன பண்ணுகிறார், தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம். புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். இப்ப இந்த மெலேக் என்ற அந்த வார்த்தை ராஜா, இந்த ராஜாவை குறித்து யார் என்று சொல்லி போனா, இவனை முத்திரை மோதிரமா என்ன பண்ணப்பட்டாய், நீ செய்யப்பட்டாய். கரெக்டா? யுவர் ஸ்பெஷல், யுவர் சீல் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் என்று சொல்லுகிறோம். அவன் தமிழ்ல வாசிக்கலாம். அந்த 12ஆம் வசனம் முழுவதும் வாசிங்க. நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். ஆங்கிலத்தில் யுவர் சீல் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னா த பெர்ஃபெக்ட் பீயிங். இப்ப தேவன் எல்லாவற்றையும் படைக்கிறப்ப பெர்ஃபெக்டா தான் படைக்கிறாரு. இவனையும் என்ன பண்ணிருக்கார், பெர்ஃபெக்டா படைச்சிருக்கிறார். இந்த பெர்ஃபெக்ட்னஸ்ல என்னன்னா, அவனுக்கு புத்தி இருக்கிறது, அழகு இருக்கிறது, ரெண்டுமே என்ன பண்ணுது, ரொம்ப அழகானதா இருக்கிறது. இப்ப இந்த தேவனுக்கு எதிராளியாய் போன இந்த தேவதூத ஜீவனை குறித்து பார்க்கும் பொழுது, இவை படைக்கப்பட்ட பொழுது ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்திருக்கிறான், ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்திருக்கான். தட் மீன்ஸ் காட் நெவர் கிரியேட்டட் இம்பர்ஃபெக்ட்னஸ், காட் கிரியேட்டட் பெர்ஃபெக்ட்னஸ். அது எப்படி இருக்குது, ஞானத்துல என்ன பண்ணுகிறான், பூரணமா இருக்கிறான், அழகுல என்ன பண்ணுகிறான், பூரணமா இருக்கிறான். அதனாலதான் பாருங்க, ஞானம் இப்ப வந்து இந்த தேவதூத ஜீவன்களுக்கு அறிவு இருக்குதான்னு பார்த்தா இங்க வசனம் சொல்லுது, அதுங்களுக்கு என்னவா இருக்குதான், ஞானம் இருக்குதா. அப்படின்னா எது கரெக்ட்னு தெரிஞ்சு அதை செய்யக்கூடிய தன்மைகள் உண்டா இருக்கிறது. கரெக்டா? அழகும் என்ன பண்ணுகிறது, பூரணமா இருக்கிறது. தேவன் எதையுமே குறைகளோடு படைக்கிறது கிடையாது. பாருங்க, he was full of wisdom of almighty. இப்ப இன்னைக்கு என்ன ஞானம் என்று சொன்னால், தேவனை குறித்த எல்லா ஞானமும் என்ன பண்ணுது, இவனுக்கு கிடைத்திருக்கிறது. தேவனை குறித்த எல்லா ஞானமும் இவனுக்கு கிடைத்திருக்குது. he had an understanding about God like anything. அவனுக்கு தேவனை குறித்த ஒரு மிகப்பெரிய அறிவு என்ன பண்ணுது, உண்டா இருக்கிறது. கரெக்டா? 13ஆம் வசனத்துக்கு போவோம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். நீ தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்த. பாருங்க, ஏதேன் தோட்டம் என்று சொல்லப்படும் பொழுது இது ஒரு பெரிய ஆரம்பத்தை குறித்து பேசுகிறது. இங்கே எப்படி ஒரு மனிதனை குறித்து தேவன் பேச முடியும், இதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. பாருங்க, இந்த வசனத்தை நாம் வியாக்கியானம் பண்ணும் பொழுது 1 to 11 வரைக்கும் அவன் ஒரு நிலையான பூமிக்குரிய மாம்சத்துக்குரிய ராஜாவை பார்க்கிறோம். ஆனா 12ஆம் வசனத்துல 12ஆம் வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது 13ஆம் வசனம் பொழுது நீ ஏதேனிலே இருந்தவன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இவன் எங்க ஏதேனில் இருந்தான், இவன் தைருடைய ஒரு அதிபதியாக தான் இருக்கிறான். பாருங்க, இவனை எப்படி கரெக்டா அங்க வந்து தேவன் ஏதேனில இருந்தா என்று சொன்னா, அதனாலதான் அந்த டபுள் ரெஃபரன்ஸ் நம்ம கிளீனா வகையறுத்து பார்க்கிறோம். இது வந்து ஆவிக்குரிய நிலையில அவன் ஒரு பிசாசனுடைய வரலாறை குறித்து சொல்லுகிற ஒரு வசனமாக என்ன பண்ணுகிறோம், நாம் பார்க்கிறோம். ஏதேனிலே இருந்தவன். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகபச்சை, கோமதேகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கு முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. பாருங்க, ஏதேன் தோட்டத்திலையும் இருக்கிறப்ப எப்படி இருக்கிறான்னா பர்ஃபெக்டா இருக்கிறான். எல்லாமே அவன் என்ன பண்ணியிருக்கிறான், மூடி இருக்கிறான். அப்படின்றால் செல்வ செழிப்போடு தேவன் என்ன பண்ணியிருக்கிறான், அவனை படைத்திருக்கிறார். God has created him in perfectness. இப்ப ஏதேன்ல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவன் ஏதேன்ல இருந்தான்னு சொல்லுது, அவனுக்கு இதெல்லாம் மூடி இருக்கிறது என்று சொல்லுகிறது. அவன் வாசிக்கலாம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயுதப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். இப்ப இவனுடைய வேலையை இங்க சொல்றாரு பாருங்க. நீ ஏதேனிலும் இருந்த அப்படின்னு சொன்னால், ஏதேன் என்று சொல்லப்படுவது பூமிக்குரிய நிலையாக இருக்கிறது. ஆனா இவனுடைய பெரிய வேலை என்னன்னா, தேவனுடைய சன்னிதானத்துல வந்து நின்று அந்த தேவனுடைய மகிமையை பாதுகாக்கிற ஒரு வேலை. சேருபாக என்ன பண்ணப்பட்டான், அவன் உருவாக்கப்பட்டிருந்தான். இப்ப கிருபாசனத்துல பாத்தீங்கன்னா தேவன் 2 சேருபுகளை என்ன பண்ணியிருக்கார், உருவாக்கி இருக்கிறார். ஏன் அதுன்னா, அவைகள் தேவ தூதர்கள் என்று விசேஷித்த தேவதூதர்கள், மகிமையை பாதுகாக்கிறவர்கள். அப்ப
இவன் யாரு? சரியாக உருவாக்கப்பட்டவன். இவனுக்கு மேலத்தாளங்கள் வாத்தியங்கள் எல்லாம் இவனுக்கு உள்ளவே இருக்குது. இவன் எதுவும் படிக்க வேணாம். இஸ் அ பர்ஃபெக்ட் பீயிங். எல்லாவற்றிலும் அவன் பூரணமானவன். எங்க இருக்கிறான்? தேவனிடத்தில் இருக்கிறான், பூமியிலும் இருக்கிறான். எப்படி? ஏதேனிலும் இருக்கிறான், பரலோகத்தில் இருக்கிறான். மகிமையை பாதுகாப்பதற்காக என்ன பண்ணுகிறான்? அவன் அங்கு இருந்தவனாய் இருக்கிறான். கரெக்டா? இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவனுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குது. பாருங்க, இவனுடைய நிலை என்ன பண்ணுது? ரொம்ப அருமையான நிலையா இருக்கிறது. கரெக்டா? அதான் தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. 14. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். இப்ப இவனை யார் அங்க வச்சதுன்னா தேவன் தான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் ஒரு மனிதனை, ஒரு சிருஷ்டிப்பை ஒன்று உருவாக்கும் பொழுது அதுக்கு எல்லாத்தையும் கரெக்டா பொசிஷனால தான் பண்றாரு. பர்ஃபெக்டா பண்ணாரு. மேல தாளங்கள் பாதுகாக்கக்கூடியவன். இவன் ஒரு சிறந்த ஒரு அந்த தேவதூத ரகத்திலே ரொம்ப சிறந்த ரகத்துல இருக்கிறான். ஆமா, ஏனென்று சொன்னால் அவருடைய மகிமையை பாதுகாக்கிறவன். அப்படின்னு சொன்னால் அவனுக்கு த்ரோன் ரூம் ஈஸி ஆக்சஸ். பாருங்க, தேவனுடைய சந்நிதியை அவன் என்ன பண்ண முடியும்? எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணா வரலாம். இப்படி போட்ட நிலையில இருந்தான். அங்க மட்டும் இல்லை, ஏதேனிலும் இருக்கிறான். அப்படி என்றால் வானத்துக்கும் பூமிக்கு என்ன பண்றான்? ஒரு ஷிஃப்ட் டிரான்சாக்ஷன்ல இருக்கிறான். அதுவும் இதெல்லாம் படிச்சு பார்க்கும் பொழுது அவனை தேவன் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருந்தார். ஹல்லேலூயா. இவன் வானத்துக்கு இவனா ஏறி போல. லூசிஃபர் did not work his way up to his position. லூசிஃபரா வேலை செய்து அந்த நிலைமைக்கு போல. எப்படி? God established him in this position which he was created. ரொம்ப அருமையான விஷயம் பாருங்க. சிலர் நம்ம தேவனை குறித்து பார்க்கும் பொழுது தேவன் ஒரு மனிதனை அவருடைய திட்டத்தின்படியாக சரியா இயக்குகிறவர், சரியான இடத்துல வைக்கிறவர். ஹல்லேலூயா. அவனை கரெக்டா வச்சாரு. இவன் அந்த வேலைக்காக என்ன பண்ணல, ரொம்ப பெருசா ட்ரை பண்ணி போல. அதை தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால், தேவனுடைய பரிசுத்த பர்வத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்கள் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். அநியாயம் கண்டுபிடிக்க வரைக்கும் நீ என்ன பண்ணாய்? கரெக்டா தான் இருந்த. எப்படி? அதனால்தான் இந்த ஈவில் வாஸ் அ செல்ஃப் ஜெனரேட்டட் ஒன். இந்த தீமையானது தானாக உருவானது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? தேவன் உருவாக்கவில்லை. ஏன்னா தேவன் எல்லாம் பர்ஃபெக்ட் என்ன சொல்லுகிறான். அவன் யூ ஆர் பெர்ஃபெக்ட் இன் யுவர் வேஸ் ஃப்ரம் த டே யூ ஆர் கிரியேட்டட். நீ உருவாக்கப்பட்ட நாள் முழுதும் என்ன பண்ணுற? பர்ஃபெக்டா இருக்கிற. எப்ப? உன்னில் இனிக்விட்டி அப்படின்னு சொன்னால் தீமை உன்னிடத்தில் அந்த மீறுதல்கள் கண்டுபிடிக்கும் வரைக்கும் என்ன பண்ற? நீ கரெக்டா தான் இருந்த. ஸோ காட் இஸ் நாட் த ஒரிஜினேட்டர் ஆர் God is not the origin of evil. Origin is a self-generated one. Evil is a self-generated one என்று சொல்கிறோம். ரொம்ப முக்கியமான வேர்ட். Evil is a self-generated one. இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிற, கடவுளை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன? நீ இருக்கிறீன்னா ஏன் எனக்கு இப்படி பிரச்சனை நடக்குது? எனக்கு யார் இப்படி செய்யறான்? பாருங்க, ஒரு தீமை ஒருத்தர் இருக்கான், அவனே அதை உருவாக்கி கொண்டான், அவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறான்? இயக்குகிறான். இது எல்லாம் மடங்கடிப்பதற்காக தான் இயேசு நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் முறியெடுப்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து சகல பலத்தோடும் ஞானத்தோடும் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு சில வேளை நான் சொல்றேன் பாருங்க, பிசாசை ஜெயிக்கிறதுக்கு வெறும் பலன் மட்டும் கிடையாது, ஞானம் ரொம்ப முக்கியம். அதனால்தான் இயேசு பிசாசை எப்படி ஜெயித்தார் என்று சொன்னால் சிலுவையில ஜெயித்தார். சிலுவை நிறைய பேருக்கு ஒரு சிரிப்பா இருக்குது. ஏன்னு சொன்னால் அவர் என்னங்க, அவரே தன்னை சாவர அளவுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் வசனம் ஒன்று சொல்லுகிறது, அது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உருவாக்கப்பட்ட ஞானம் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப பிசாசை எப்படி தேவன் சிலுவையில ஜெயித்தார் என்று சொன்னால் மிகப்பெரிய ஞானத்தினால என்ன பண்றார்? அவனை ஜெயிக்கிறவராக. அதனால தான் பூமியில கூட நம்ம பரிசுத்தாவின் வல்லமையை கொண்டும் ஞானத்தை கொண்டும் என்ன பண்ணுகிறோம்? பூமியை ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. இப்ப இவன் பர்ஃபெக்டா தான் இருந்தான். பிசாசு என்ன பண்றான்? ரொம்ப பர்ஃபெக்டா தான் இருந்தான். என்னைக்கு அவனிடத்துல குறைகள் கண்டுபிடிக்கும் வரை. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இவங்கிட்ட எப்படி குறை வந்தது? இன் a sinless condition how can sin be generated? அதான் ப்ராப்ளம். பாவமே அறியாத ஒரு நிலை, பாவமே இல்லாத ஒரு தன்மைகள்ல எப்படி பாவம் உருவானது, இல்லாவிட்டால் தீமை உருவானது என்று பார்க்கிறோம். ஆனால் 16ஆம் வசனம் நமக்கு என்ன பண்ணுகிறது? நமக்கு காண்பிக்கிறது. 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் வியாபாரத்தின் மிகுதினால். இது ரொம்ப பல ஆண்டுகள் முன்பாக இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு தெளிவை இந்த வசனம் எனக்கு உண்டு பண்ணினது. இப்ப உன்னிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் சொல்லல, அது அழகா என்ன பண்றார் தேவன்? வியாபாரத்தின் மிகுதி என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா by the abundance of your trading. வியாபாரத்தின் மிகுதி. இப்ப வியாபாரம் என்று சொல்லப்படும் போது அதை தேவன் என்ன பண்ணல? குறையாக சொல்ல. வியாபாரத்தின் மிகுதியை தான் என்ன பண்றார் தேவன்? குறையாக சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் the Lucifer responsibility as a guardian angel or cherub was to deliver God's command to the creation and deliver the praise of creation back to God. இப்ப
இப்ப இந்த லூசிஃபருடைய வேலை இல்லாவிட்டால் படைக்கப்பட்ட இந்த சிருஷ்டியினுடைய வேலை என்னன்னா, தேவனுடைய மகிமையை பாதுகாத்து அங்கு தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை பூமிக்கு என்ன பண்ணணும், கொண்டு வந்து சொல்லுகிறவனாக இருக்க வேண்டும். இந்த டைம்ல தான் இன்னொரு கேள்வி ஒண்ணு வருது, யாருகிட்ட சொன்னான், யாருகிட்ட சொல்ல வேண்டியதுக்கு. இப்ப இந்த மிகுதியான ட்ரேடிங் எப்படி உருவாயினது அப்படின்னு சொன்னால், இந்த மிகுதியான வியாபாரம் எப்படி உருவாயிச்சு அப்படின்னு சொல்லப்படும் போது நம்ம இன்னொரு வார்த்தை யூஸ் பண்றோம். இது கால் ப்ரீ அடாமிக் ரேஸ் என்று சொல்லுறோம். ஆதாமுக்கு முன்பாக இருந்த சந்ததியை குறித்து என்ன பண்ணுகிறோம், நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இந்த 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 இடத்துல இப்படிப்பட்ட ஒரு தியரியை நம்ம யூஸ் பண்ணலன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, இதை நிறைவுபடுத்த முடியாது. இந்த அபண்டன்ஸ் ஆஃப் ட்ரேடிங்னா என்ன, அபண்டன்ஸ் ஆஃப் ட்ரேடிங்னா என்ன? இப்ப ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்குது. என்ன சொல்றாங்கன்னா, தேவன் அவனை நல்லா படைச்சார், அருமையா படைச்சார், அவனை தொட்டாவே என்ன பண்ணுமா, மேல வாத்தியங்கள் என்ன பண்ணுமா, முழங்குமா. எவ்வளவு ரொம்ப நல்ல விஷயம். நம்மளாம் இப்ப கீபோர்டு கிளாஸுக்கு 5 வருஷம் போனா கூட 5 கட்ட கூட ஒன்றும் பண்ண முடியல, நம்மளால படிச்சு முன்னேற முடியல. அவன் மேல தொட்டிங்கனாவே என்ன பண்ணுமா, சவுண்ட் வருமா, மியூசிக் வருமா. அதனாலதான் இன்னைக்கு பிசாசனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கவங்களாம் பயங்கரமா மியூசிக் போடுறாங்க. அது நம்ம வந்து அந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் சேட்டனிக் ஒர்க்குன்னு கூட சொல்லலாம். நம்ம கிறிஸ்தவனுக்கு மைக் எடுத்து பாடுறதுக்குள்ள நம்மளுக்கு காது என்ன ஆயிடுது, ரொம்ப டேமேஜ் ஆயிடுது. ஆனா அவனுடைய டீம்ல இருக்கிறவனுக்குலாம் அவன் ரொம்ப அதிகமா என்ன பண்றான், மியூசிக்கை ரொம்ப அதிகமா சொல்லி கொடுத்து வச்சிருக்கான். ஏன்னா அவன் அப்படிதான் உருவாக்கப்பட்டான். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இவனை தேவன் அழகா படைச்சாரு, இவனுக்குள்ள கற்கள் இருந்து எல்லாம் இருந்து, இதை நினைச்சு இவர் ரொம்ப பெருமையா எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாரு. என்ன பண்றான், மிகுதியான ட்ரேடிங்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. இதை கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்குது. ஆனா இது ஒண்ணுதான் பிரச்சனையா, என்னடா படைத்தவர் ஒரு வந்து அப்பா அம்மா நம்மள பூமி கொண்டு வராங்க, அப்புறம் அவங்களே பார்த்து என் பையன் மேல பொறாமையா இருக்குதுன்னா அது ரொம்ப பிரச்சனையான விஷயம் பாருங்க. ஏன்னா கொண்டு வந்தவங்களே அவனை தான் படிக்க வச்சவங்க, அவனுக்கு பவுடர் வாங்கி கொடுத்து, அவனுக்கு சீப்பு போட்டு, அவன் தலை சீவி விட்டு, அவனை முடி வெட்டி எல்லாம் ரெடி பண்ணவங்க, அப்புறம் அவர் மேலே அவனுக்கு பொறாம வந்துச்சுன்னா இது வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடத்துக்கு என்ன பண்ணிடுது, போய்விடுது. அப்ப இப்ப மிகுதியான ட்ரேடிங்னா எங்க அப்படின்னு சொன்னால், தேவனுடைய வேலையை செய்வதற்காக இவன் உருவாக்கப்பட்டான். தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து மெசேஜ் எடுத்துன்னு போயிட்டு மக்களிடத்துல கொடுத்து, அந்த மக்களிடத்துல இருந்து மகிமை என்ன பண்ணணும், தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் இவனுடைய வேலை. அவன் இதுக்கு ட்ரேடிங் யூஸ் பண்றது என்னன்னா, டிராவலிங் மர்ச்சன்ட். அவன் என்னது, ஒரு ஊரை விட்டு ஊரு போய் வியாபாரம் செய்கிற ஒரு மனிதனாக தேவன் ஒரு சிருஷ்டியாக தேவன் என்ன வைத்திருந்தார். தேவனிடத்திலிருந்து செய்தி எடுத்துன்னு போயிட்டு அங்க மக்கள் துதிக்கிறதையும் ஆராதிக்கிறதையும் எடுத்துன்னு வந்து தேவனிடத்துல என்ன பண்ணும், கொடுக்க வேண்டிய ஒரு ட்ரேடிங். ஆனா இவன் இதுல வந்து அதிகமா பண்ணிட்டான். இப்ப எப்படி பண்ணியிருப்பான் என்று சொல்லப்படும் பொழுது அநேக வேத வல்லுநர்கள் இதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். நானும் அவர்களோடு சேர்ந்து இதை ஒத்துக்கொள்கிறேன். என்று சொன்னால் பாருங்க, சில வேளை இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். தேவன் செய்தியை கொண்டு அனுப்புறாரு, இவன் ஜனங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். ப்ரீ அடமிக் ரேஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்ட ஜனங்க, அவங்க எப்படி இருந்தாங்க இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லலை. வசனமும் அதை பெருசா என்ன பண்ணல, நமக்கு காண்பித்து கொடுக்கவில்லை. ஆனா தேவன் அனுப்புற ஒரு செய்தியை ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட இடத்துல வந்து சொல்றான். அங்க இருந்து மகிமை எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும், அவன் திருப்பி கொடுக்கணும். ஆனா இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டான்னா, நானும் ரொம்ப அழகா இருக்கேன் பாரு, எப்படி நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன், நான் வந்து எப்படி அழகா படைக்கப்பட்டிருக்கேன், நான் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கேன், தேவனுக்கு பக்கத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னையும் நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் மகிமையை எனக்கு என்ன பண்ணலாம், நீங்க கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த அபண்டன்ஸ் ஆஃப் ட்ரேடிங் என்பதை இப்படிதான் நம்ம பார்க்கிறோம். எப்படின்னு சொன்னால், சில வேளை ஒரு ஓனர் வந்து 10 லட்சம் ரூபாய் பையில கொடுத்து, அவரு என்றதில்லை ஒன்றும் இல்லை, கொடுத்துப்பா இதை கொண்டு போய் பேங்க்ல போடுன்றாரு. நல்லா அவன் வந்து பார்க்குறான், ஓனர் எண்ணல, சரி நம்ம போடுற வழியில நடுவில் ஒரு 2-3 எடுத்தா கூட என்ன பண்ணுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் அபண்டன்ஸ் ஆஃப் ட்ரேடிங். ட்ரேடிங்க்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற அதுல வந்து என்ன பண்ண, நீ கொஞ்சம் மிகுதியாய் பண்ணிவிட்ட. இது எப்படி வருகிறது என்று சொன்னால், அதனுடைய எண்ணங்கள், அதனுடைய பின்னணிகள் என்னவென்று சொன்னால், அவன் தொடர்ந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அவன் உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். இங்குதான் பாவம் எப்படி உருவாக்கப்பட்டது என்று என்ன பண்ணுகிறோம், நாம் பார்க்கிற ஒரு நிலைமைக்கு வருகிறோம். கரெக்டா? பிசாச தேவன் முழுதா அழிக்கல, ஆனா அவன் பாவம் செய்துட்டான் என்று என்ன பண்ணுவது அவனுக்கு சொல்லப்படுகிறது. அவன் தேவனுடைய சன்னதியிலே என்ன வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருவாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்கள் நடுவே வராதபடிக்கு அழித்து போடுவேன் என்று சொல்றாரு. இது முடியல. இப்போ வந்து சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ஒரு அழகான ஒரு வேத வல்லுநர் ஒன்று சொன்னார் பாருங்க, எனக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது. வேதம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது வாக்கு தத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் ஆதாமுக்கு சொல்லும் பொழுது பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். எப்படி ஆரம்பிக்கிறப்ப பிரச்சனையோடு தான் என்ன பண்றாரு, பகையை மேற்கோள் காட்டி தான் என்ன பண்ணுறார் தேவன் அந்த இடத்துல பேசுகிறவராக இருக்கிறார். அப்போதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் புரிய வருது. என்னன்னா, நல்ல நிலைமையில இருந்தான், அங்கிருந்து அவன் வியாபார மிகுதினால் என்ன பண்ணான், விழுந்துட்டான். இந்த வியாபாரத்தின் மிகுதியை குறித்து இன்னொரு பகுதியில் நம்ம ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் முடிக்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. நீ வானத்திலிருந்து இப்ப பாருங்க, தள்ளப்பட்டான் என்று சொல்லி நம்மளுக்கு இதுல வாசிக்கிறோம். இதுல எசேக்கியேல்ல இங்க என்ன பண்ணப்பட்டான், தள்ளப்பட்டானே. இப்ப ரெண்டும் ஒண்ணுதான் பாருங்க. அங்க இருந்து தேவன் என்ன பண்றாரு, இவனை பாதுகாக்கிற ஒரு கேருபாக இருந்து தள்ளிட்டாருன்னு பாக்குறோம். இங்க விழுந்தான் என்று சொல்லுகிறது. இங்க என்ன பண்ணுது, விழுந்தான் என்று சொல்லுகிறது. வாசிங்க. ஜாதிகளை ஈனப்படுத்தினே. இப்ப பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அப்ப எங்க போய் இவன் ஜாதிகளை ஈனப்படுத்தினான், அதான் ரொம்ப தேவையான விஷயம் பாருங்க. இப்ப அவன் ஏதேன் தோட்டத்துல ஆதாமை அவன் சந்தித்து செய்வதற்கு முன்பாகவே இவன் சில வேலைகள் என்ன பண்ணிருக்கான், செய்திருக்கிறான். ஜாதிகளை ஈனப்படுத்திருக்கான். அப்படின்னு சொன்னால் அதை பிரயோஜனம் இல்லாத ஒரு தன்மையாக என்ன பண்ணிருக்கான், அதை மாற்றி இருக்கிறான். விழுந்த உடனே இவன் பண்ண வேலை என்னன்னா, இவன் எங்க போய் தேவன் இவனுக்கு வேலை வச்சிருந்தாரோ அந்த இடத்துல போய் என்ன பண்ணிட்டான், இவன் மொத்தமா கெடுத்துட்டான். அப்ப தேவன் அதனாலதான் சொல்றோம், அவன் விழுந்த உடனே பூமிக்கு விழுந்துட்டான். அதனாலதான் இங்க நிறைய என்ன பண்ணுது, பிரச்சனைகள்லாம் உருவானதாக நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இப்ப பாருங்க, இந்த வியாபார மிகுதினால இருதயத்துலதான் என்ன பண்ணிட்டான், இவன் பேசி கொள்ளுகிறான். என்னன்னா, நான் அவரை மாதிரி ஆயிடுவேன். எப்படி இருந்தாலும் இப்ப பாக்குறான், தேவதூதர்கள் எல்லாம் இவரை பணிந்து தொழுது கொள்கிறார்கள். இவர் மகா ஸ்தலத்துல இருக்கிறாரு, எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குது. நானும் தான் நல்லா உருவாக்கப்பட்டிருக்கேன், நானும் அழகா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் மமதையாக தன் எண்ணங்களை என்ன பண்ணுகிறான், பேசி கொள்ளுகிறான். நான் அங்க போய் உட்காருவேன், அவருக்கு மேல சீட்டு போடுவேன். எப்படி see when you have power, the greatest problem is pride. உனக்கு சகல பலன் உண்டாயிருக்கும் பொழுது ஒருத்தனுக்கு உண்டாயிருக்கிற பெரிய பிரச்சனையே பெருமைதான் பாருங்க. அது பிசாசு இருந்து ஆரம்பிக்கப்படுது. இன்னைக்கு வரைக்கும் பூமியில எல்லாத்தையுமே இருக்குது. when they come to power, they have the problem called pride. நிறைய பேர் அந்த அதிகாரங்களுக்கு வரும் பொழுது அவங்களுக்கு பணம் பிரச்சனை கிடையாது, கண்களின் நிச்சயம் கூட பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னது, பெருமை தான். ஏன்னு சொன்னா, நம்ம இப்ப இதுக்கு மேல போயிடலாம். அதனாலதான் பாருங்க, நிறைய பேர் அந்த வலிமையான நிலையில பூமியில் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவங்க தேவனை என்ன பண்ண மாட்டாங்க, கணக்கு எடுக்க மாட்டாங்க. கடவுள்லாம் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சாரங்கள்லாம் இயேசுன்ற பேரையே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்றான், ரொம்ப தீவிரமா அவன் அதை நம்பிக்கிட்டு இருக்கான். why we need God, கடவுள் ஏன் என்று சொன்னால், இங்க அவனுக்கு பெருமை இருக்குது. எனக்கு தான் என்னுடைய ராஜ்யத்துல பணம் இருக்குது, நான் அழகு இருக்குது, எனக்கு ஞானம் இருக்குது, நான் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேனே. பாருங்க, பெருமை என்பது ஒரு மிகப்பெரிய ஊடுருவலாக உண்டாக்கப்படுகிறது. அங்கிருந்து தள்ளப்படுகிறான், அங்கிருந்து விழுந்து போகிறான். கரெக்டா? இப்ப இதெல்லாம் நமக்கு ஒன்றை காண்பிக்கிறது என்னவென்று சொன்னால், பிசாசு எப்படி உருவானான் என்று சொல்லி என்ன பண்ணுது, நமக்கு காண்பிக்கிறதாக இருக்குது. இப்ப புரியுது அவங்களுக்கு. அவன் அங்கிருந்து விழுகிறான், விழுந்த உடனே ஜனங்களை ஈனப்படுத்துகிறான். இந்த பூமி முழுவதுமே என்ன பண்ணுகிறார், தேவன் ஒரு தண்டனைக்குள்ளாக மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். that is the earth became like this because of a great pre-adamic judgment என்று சொல்லுகிறோம். ஆதாமுக்கு முன்பாக அவன் இருந்த ஜாதிகளுக்காக ஈனப்படுத்தின ஒரு வேலையை செய்த பிசாசினால் முழு உலகமே நியாய தீர்ப்புக்குள்ளாக போனது என்பதை நாம் பார்க்கிறோம். இதுக்கு ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இருந்தது. வாசிங்க. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன, எல்லா குன்றுகளும் அசைந்தன. பின்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை, ஆகாசத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. பின்னும் நான் பார்க்கும் பொழுது கர்த்தராலும் அவருடைய
உக்கிர கோபத்தினாலும் பயிர்நிலம் வனாந்தரமாயிற்று. அதன் பட்டணங்களாம் இடிந்து போயின. அவருடைய பட்டணங்களாம் இடிந்து போயின. தேசமெல்லாம் பாழாய்ப்போம். ஆகிலும் சர்வ சங்காரம் செய்யேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசமெல்லாம் பாழாய்ப்போம் இருந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், அதை மொத்தமா முடிக்க மாட்டேன். இதுதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியை பாழாக்குவேன்னு சொன்னாரு, ஆனா அதை என்ன பண்ணல, முடிக்கவில்லை. திரும்பவும் தேவன் 3ஆம் வசனத்திலே அதை தேவன் மறுபடியும் உருவாக்கினவராய் இருந்தார். 26ஆம் வசனத்திலே மறுபடியும் அவருடைய சாயலின்படியும் ரூபனின்படியும் தேவன் மனிதனை உருவாக்கினார். ஆண்டுகோல் என்ற ஒரு வேலையை மனிதனுக்கு தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் பூமியை இப்படி எல்லாம் பார்த்துட்டு பின்பு இதை நிலைப்படுத்துவதற்கு, இதை சரிப்படுத்துவதற்கு தேவன் ஆதாமை உருவாக்கி அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் மனிதனை உருவாக்கி ஆண்டுகோல் என்று சொல்லி அதிகாரத்தை கொடுக்கிறார். ஸோ பூமியை தப்பு மாத்தினது தேவன் கிடையாது. அது உக்கிர கோபத்தினால், இட்ஸ் பேஸ்ட் ஆன் எ ஜட்ஜ்மெண்ட். அது ஒரு நியாய தீர்ப்பினால் உண்டாகிறது. அந்த நியாய தீர்ப்புக்கு காரணம் யார் என்று சொன்னால், தனக்குள்ளாகவே தீமையை வளர்த்து கொண்ட பிசாசானவர். அவன் என்ன சொன்னான், தேவனுக்கு மேலாக போவேன் என்று சொல்லப்படுவான், தள்ளப்படுகிறான், ஜாதிகளை ஈனப்படுத்தினான், கர்த்தர் அவனை அதமாக்கினார். அதனால பூமியில் என்ன பண்ணுது, ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் உண்டாயிடுச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இப்பொழுது பூமி இப்படி ஆனது. இதுதான் இவனுடைய ஆரம்பம் என்று சொல்லி, தி பிகாஸ் ஆஃப் அ கேப் தியரி, இல்லாவிட்டால் த ரூயின் தியரி என்று சொல்கிறோம். எல்லாவற்றையும் ஈனமானது நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு நிலைமைக்கு உருவாக்கின பிசாசினால் உண்டானவைகளே ஒழிய தேவன் இதை உருவாக்கவில்லை. இங்கிருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்கிறது. அவனை தேவன் எல்லாவற்றிலும் அவனை அசிங்கப்படுத்தினாலும் கடைசியில வஞ்சகத்தின் மூலமாக அந்த அடுத்த காரியமாக முதலாம் ஆதாமை என்ன பண்ணான், வஞ்சிக்கிறவனாக இருந்தான். அவனிடத்திலிருந்து மறுபடியும் இந்த பூமியை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறான், ஆளுகை எடுத்துக்கொண்ட ஒரு காரியத்தை வசனம் நமக்கு நிரூபிக்கிறது. அதனால காட் இஸ் குட் காட், தேவன் நல்லவராய் இருக்கிறார். பிசாசு ஒழுங்காய் உருவாக்கப்பட்டவன். அப்படின்னு சொன்னால் தேவதூதனாய் இருக்கும் பொழுது அவன் ஒழுங்கான சேருபாய் இருக்கும் பொழுது ஒழுங்காய் உருவாக்கப்பட்டவன். அவனிடத்தில் பாவம் உண்டான பொழுதோ அவன் விழுந்து போன தேவனுக்கு விரோதமானவனாய் அட்வர்சரியாய் மாறி விடுகிறான். டெவிலா மாறிறான், சேட்டனா மாறுறான், லூசிஃபரா என்ன பண்றான், லூசிஃபர் என்ன ஆயிடுச்சு, இப்படி ஆயிட்டான். நீ பிகம் அகேன்ஸ்ட் காட், வந்து பூமியை கெடுத்து போட்டான். அதனால தேவன் என்ன பண்ணார், ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் பண்ணார். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் தேவன் பூமி என்ன பண்ணுகிறார், சரிப்படுத்துகிறவராக பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் என்று சொன்னால், தேவன் நீதி உள்ள தேவன். ஹல்லேலூயா. அதே வேளையில இரக்கம் உள்ளவராகவும் இருக்கிறார். முழு உலகத்தை அழித்து அதோட நாசமாக்குற வேலையை உருவாக்கல, அதை பண்படுத்தி மறுபடியும் தேவன் கரெக்டான வழிக்கு கொண்டு வருகிற ஒரு வேலையை தேவன் உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. God is a God of restoration. இழந்து போனதை சரிப்படுத்துகிற தேவன். ஆனா பிசாசும் அவன் ராஜ்யமும் ரட்சிக்கப்படுறதுக்கு தேவன் வழி உண்டாக்கவில்லை. அதான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் பிசாசு ரட்சிக்கப்படணும் கூட ஜெபம் பண்ணலாம், ஆவிக்குரியபடி ரொம்ப முதிர்ந்தவங்களாயிட்டாங்கன்னா அவங்கள ரட்சிக்கப்படுறதுக்கு தேவன் வழி என்ன பண்ணல, உருவாக்கவே இல்லை. தேவர் கிரியேட்டட் ஃபார் அ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அவர்களை முற்றிலுமாக அதமாக்குற முடிவு நியாய தீர்ப்புக்காக தேவன் அவரை உருவாக்கி இருக்கிறார். அதனால் தேவன் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் கிடையாது, பிசாசு தான் இதுக்கெல்லாம் காரணம். அதை தேவன் அந்த காரணத்துக்கு இயக்குனவர் கூட கிடையாது, அவனே அதை இயக்குனான். ஏனென்று சொன்னால் அவனுக்கு தேவன் எல்லா உரிமைகளையும் கொடுத்து அவன் நல்ல வியாபாரத்தை செய்ய சொல்லினான். அவன் வியாபாரத்தின் மிகுதியினால அவன் தள்ளப்பட்டவனாய் மாறுகிறான். அதனால தான் நம்முடைய லைஃப்ல கூட தேவன் நமக்கு என்ன பகுதி கொடுக்குறாரோ அதை ஒழுங்கா செய்தா போறோம். அதை விட நான் கடவுள் மாதிரி மாறிடுறேன், கடவுளை மாதிரி எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி போய் பெருமை என்ற வலையில விழுந்து நாமும் நியாய தீர்ப்புக்குள்ளாக மாட்டாதபடி தேவனுடைய இரக்கங்களுக்குள்ளாக நம்மளை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் திஸ் இஸ் a cosmic rebellion in the heavenlies. பிரபஞ்சத்திற்கு கிளர்ச்சி வானமண்டலத்தில் உண்டானது. அடுத்த கிளாஸ்ல பிரபஞ்சத்தின் கிளர்ச்சி பூமியில் எப்படி உண்டாயிடுச்சு என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். the cosmic rebellion on earth. ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, இந்த நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, காண முடியாதவைகளையும் புரிய முடியாத சத்தியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இந்த நாட்களிலே தெளிவுபடுத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது, பாதைகளுக்கு தீபமாக இருக்கிறது. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையை நிலைப்படுத்துகிறாக இருக்கிறது. கர்த்தாவே, பிசாசனத்தில் சத்தியம் கிடையாது, தேவன் தான் சத்தியமாக இருந்து இந்த சத்திய வசனத்தின் மூலமாக வார்த்தைகள் எங்களுக்கு இந்த வேலையை எங்களுக்கு அனுப்பி கொடுத்து எங்களை புரிய வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிசாசனுடைய ஆரம்பங்களை கர்த்தர் நீர் முடிக்க போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அவனுடைய முடிவு சமீபமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.
கர்த்தாவே அந்த முடிவை நீர் உருவாக்கினதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் கூட கர்த்தாவே பிசாசனுடைய எதிர் வல்லமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சந்ததியினருக்காக, உம்முடைய மக்களுக்காக, சபைக்காய் நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, அவன் இழந்து போனவன், அவன் விழுந்து போனவன் கர்த்தாவே, அவன் ஆதிக்கம் செய்யாதபடி பரிசுத்த ஆவியானவர் தாமே கொடி பிடித்து வெற்றி செய்ய கிருபை செய்வீராக என்று செபிக்கிறோம். எல்லாரும் அதிக வெற்றிக்குள்ளாய் கடந்து செல்வார்களாக என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.